सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளாஸஸ் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். எக்ஸாம்ஸ் வந்து ஜூலை 13 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய சீஃப் கோஆர்டினேட்டர் திரு தேசிகன் சார் அவர்களை வரவேற்கிறேன் மற்றும் நம்மளுடைய பிரின்சிபல் மிஸ்டர் மோனிகண்டன் சார் அவர்களையும் நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்பீக்கர் கேசவன் சார் அவர்களையும் வரவேற்கிறேன். அவரை ஹானர் பண்றதுக்கு வெல்கம் தேசிகன் சார். மணிகண்டன் சார் வந்து ஹானர் பண்றதுக்காக தேங்க்யூ. உங்களுடைய சின்மயா மிஷன் பத்தி இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய சீஃப் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் ஸ்ரீராம் தேசிகன் சார் அவர். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடிபிளா இருக்கா பேசுறது? அனுஷியா இருக்கு மேம். எஸ் இருக்குங்க. நன்றி. சின்மயா அகாடமி ஃபார் சிவில் சர்வீஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். பாதி பேர் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்க, புதுசாக வந்தவங்களுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இங்கே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப இதை பத்தி எவ்வளவு தெரியும் எனக்கு தெரியாது. சின்மயா அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ்ங்கிறது இட் வாஸ் ஸ்டார்டட் பை சின்மயா மிஷன். சின்மயா மிஷன்ங்கிறது ஒரு வேல்யூ பேஸ்ட் ஆர்கனைசேஷன், குளோபல் ஆர்கனைசேஷன். 35 கண்ட்ரீஸ்ல பிரசன்ஸ் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா க்ளோஸ் டு 100 ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு. சின்மயா வித்யாலயாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்கீங்க. சென்னையிலேயே 5 ஸ்கூல் இருக்கு சின்மயா வித்யாலயாஸ். இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு. சின்மயா மிஷன் காலேஜஸ் இருக்கு, சின்மயா வித்யாலயாஸ் இருக்கு. சின்மயா யூனிவர்சிட்டி இருக்கு கேரளால. அண்ட் சின்மயா இன்டர்நேஷனல் போர்டிங் ஸ்கூல் அது கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த கல்வித்துறையில 60 ஆண்டுகளா, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா நாங்க பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சின்மயா இந்த பின்னணியில் தான் சின்மயா அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ் நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அன்னையில அப்பையிலேருந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறமா மெதுவே டிஎன்பிஎஸ்சியும் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த சின்மயா மிஷன் இதுக்கு சின்மயா ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு லாப நோக்கு கிடையாது, ஒரு கமர்ஷியல் அகாடமி கிடையாது. இது ட்ரஸ்ட். சின்மயா மிஷன்ங்கிறது ஒரு ட்ரஸ்ட். ஸோ அந்த ட்ரஸ்ட் எதுக்கு சின்மயா ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா இதோட அப்ஜெக்டிவ், இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நல்ல கமிட்டட் ஆஃபீஸர்ஸ், எத்திக்கல் ஆஃபீஸர்ஸ் உருவாக்கணுங்கிறது தான். இப்போ சமீபத்தில் நம்ம சென்னை ஃபிளட்ஸ்லாம் பார்த்தோம். அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை நம்மளே பாதிக்கப்பட்டு நிறைய பேர், இதில் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சொல்ல முடியாது. நிறைய நாள் கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் கூட தண்ணி இல்லாமல், தண்ணி சூழ்ந்துட்டு கரண்ட் இல்லாமல், இது இல்லாம அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்காம கூட இருந்தாங்க நிறைய ஏரியாஸ்ல சென்னையில். ஸோ அது நம்ம என்ன உணர்றோம்னா கவர்னன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். கவர்னன்ஸ்ங்கிறது நான் இங்க சொல்றது வந்து பாலிடிக்ஸ் இல்லை, அரசியல் பேசல, கவர்னன்ஸ். ஸோ யூஆர் ஆல் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ். நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு கவர்னன்ஸ், இந்த மாதிரி ஆளுமையின் ஒரு பகுதியா இருக்க போறீங்க. யூஆர் ஆல் பார்ட் ஆஃப்
கவர்னன்ஸ். அந்த கவர்னன்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு சீக்கிரமா மக்களை சென்றடையணும். உங்களோட நீங்க அன்றாடம் டெய்லி செய்யக்கூடிய வேலைகளே வந்து மக்களுக்கு இப்போ பயன்படக்கூடியதா இருக்க போகுது. நீங்க ஒரு நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆஃபீஸர் ஆயிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு போஸ்ட்ல போய் இது பண்ணீங்கன்னா கூட, எந்த ஒரு பணி செஞ்சாலும் நீங்க செய்யற ஒரு வேலை மக்களை சென்று மக்களுக்கு பயனுள்ளா இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆஃபீஸர்ஸ், ஒரு ஆஃபீஸரோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு கவர்மெண்ட் அதிகாரியோ இல்லை எந்த ஒரு ஸ்டாஃபோ ரொம்ப சின்சியரா மக்களுக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ணி, நாட்டுக்காக மக்களுக்காக சமுதாயத்துக்காக ஃபீல் பண்ணி பணியாற்றும் பொழுது அதோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கே வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இவங்களை உருவாக்கணுங்கிறது தான் எங்களோட இது. ஸோ அதுக்கு உண்டான சில முயற்சிகள் அப்பார்ட் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங், அப்பார்ட் ஃப்ரம் ஐஏஎஸ் கோச்சிங், அதுக்கு உண்டான சில முயற்சிகள் தான் நாங்கள் பண்ணுவோம். இன்னும் இந்த கோச்சிங்ல உங்களுக்கு இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான், இதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ கமிட்டட் ஆஃபீஸர்ஸ், எத்திக்கல் ஆஃபீஸர்ஸ் உருவாக்கணும் தான் நம்மளோட ஃபியூச்சர் அப்போ தான் ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் தி பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமா வலுவடையணும், ஃபியூச்சருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க பண்ற வேலை இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் யூஸ் ஆக போகுது, ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வருங்கால தலைமுறைகளுக்கும் யூஸ் ஆக போகுது, பயனுள்ளதா இருக்க போகுது. அதனால அந்த பணி செய்யும் பொழுதும் அந்த கவனத்தோட அந்த ஒரு நான் வந்து ஒரு நல்ல ஒரு சேவை செய்யறேன். நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க செய்யற இதுக்கு உங்களுக்கு மாசமான சம்பளம் வரும், அது வேற விஷயம். நம்ம சம்பளத்துக்காக வேலை செய்யாம இந்த தேசம், இந்த இது நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேலை செய்யக்கூடிய ஆபீசஸ் உருவாக்கணும். அதுக்காக இது பண்ணி நீங்களும் இதுல வந்து ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை டாக்டர் கேசவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ரீசெண்டா அவர் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு, டிஎஸ்பி ஆயிருக்காரு. ஸோ அவர் உங்களுக்கு ரொம்ப உந்து சக்தியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கட் இன் டு ஹிஸ் டைம் நவ். ஸோ தேங்க்யூ. ஸோ வெல்கம். உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த அகாடமி பத்தி சொல்லி, இங்க எப்படி இவங்க எல்லாம் டெடிகேட்டடா உங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்கன்னு தெரியும். அகாடமி பத்தி சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இது பண்ணுங்க. நாங்க வந்து கிளாஸ்க்குள்ள 100 பேர் 200 பேர் உட்கார வச்சு இது பண்றது இல்லை, நீங்களே பாக்குறீங்க. எங்களோட கிளாஸ் கெப்பாசிட்டி வந்து 40 தான் மேக்ஸிமம் போனாங்க. ஸோ அவ்வளவுதான் நாங்க இது பண்றோம், ஏன்னா கிளாஸ் எஃபெக்டிவா இருக்கணும் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி குரூப் 1 இப்போ ஸ்டார்ட் பண்றோம். குரூப் 1 குரூப் 2 ட்ரைனிங் உங்களெல்லாம் எவ்வளவு மேக்ஸிமம் சேர்த்து விட முடியுமோ சேர்த்து விடுங்க, அவங்களுக்கும் பயன் கிடைக்கும். நன்றி. நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பத்தி பேசுறதுக்காக நம்மளுடைய பிரின்சிபல் மிஸ்டர் மோகன் சார். So good afternoon friends. இப்போ பார்க்குறோம்ல கிளாஸ் ஆரம்பிச்சு 3 months கிட்ட இருக்கும். First time I am meeting you. So very happy. So எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? ஃபேக்கல்டிஸ் எப்படி சப்போர்ட் பண்றாங்களா? ஸோ ஃபேக்கல்ட்டியை நல்லா grip-ஆ பிடிச்சிக்கோங்க. Right, that is the first and fundamental foremost thing that you want to do. எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டான ஃபேக்கல்ட்டி பார்த்தாலே தெரியும். நீங்கள் might have interacted with them and ஸோ உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஸோ they are excellent. ஸோ நல்லா பிடிச்சிப்பாங்க. ஸோ ஒன் திங், ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அவங்க எப்படி இந்த வழிமுறைகள், இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடை வந்து கிராஸ் பண்ணி வந்தாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க, அதை நீங்க கேட்கணும் அவங்ககிட்ட. ஸோ அவங்க வாலண்டரியா எதுவும் பெருசா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க அவங்கள்ட்ட நீங்க ஹார்னஸ் பண்ணணும். ஸோ அவங்ககிட்ட வர வைக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான வேலை. சரிங்களா? மாங்கன்னு ஒர்க் பண்ணாது. ஸோ you follow the smart way of cracking the exam. எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு ஷார்ட் கட் இருக்கு. ஸோ அந்த ஷார்ட் கட்டை வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஃபேக்கல்ட்டி மூலமாக தான் நடக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபேக்கல்ட்டியோட அசோசியேஷன். இல்லைன்னா நீங்கள் தனியாகவே படிச்சுக்கலாம். ஸோ தனியாகவே படிச்சிங்கன்னா 2 to 3 years டைம் எடுக்கும்.
ஸோ எவ்வளோ இன்டென்சிட்டியோட படிக்கணும், எவ்வளோ இன்வால்மெண்ட் நமக்கு தேவைப்படும், ஸோ எவ்வளோ அக்ரெசிவாக இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கண்டிப்பாக தெரியாது. ஆனால் ஸோ இந்த ஃபேக்கல்டி டீம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைனை கிராஸ் பண்ணி தான் அவங்க முன்னிலையில வந்து நின்று இருப்பாங்க. ஸோ அதை நீங்க அவங்கள நீங்க இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து கற்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் யூ கேன் ஷேர் வித் தான். ஸோ நீங்க இது மாதிரி எனக்கு படிக்க படிக்க மறக்குது, நிறைய ஃபேக்ட்ஸ் வருது, நிறைய எப்பயும் ஒரு 1 வீக் டைம் நம்ம ஒர்க் பண்றப்போ பாத்தீங்கன்னா முதல்ல அந்த வாரத்தோட ஆரம்ப காலகட்டத்துல நம்ம என்ன ஒர்க் பண்ணோமோ எல்லாமே எவாபரேட் ஆயிடும். ஸோ மொத்தமே டிஸப்பியர் ஆயிடும். ஸோ அதெல்லாம் எப்படி ரீகலெக்ட் பண்றது, எப்படி ரீடைன் பண்றது, அவங்க எப்படி ரீடைன் பண்ணாங்க, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் அவங்கள்ட்ட இதை நீங்க கத்துக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த இந்த பிளாட்ஃபார்மே அதுக்கு தான். ஸோ படிக்கிறது நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணா நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் அக்வயர் பண்ணிக்கலாம். as far as group 4 or group 1 whatever it might be. preliminary கிராக் பண்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ பண்ணலாம். ஆனா ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மெயின்ஸ் எல்லாம் கிராக் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் ஃபேக்கல்டி சப்போர்ட் நெவர். ஸோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப். ஸோ அப்போ நல்லா இது பண்ணுங்க, சோர்ஸ் கரெக்டான சோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த ஜாப் இஸ் டன். ஸோ ஒரு 50% ஒர்க் வந்து முடிஞ்சது. ஸோ சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபேக்கல்டி டீம் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ப்ராக்டிஸ், என்ன மாதிரி பண்ணுனா நமக்கு ரிட்டன்ஷன் வரும் அப்படின்றத கிராஸ் பண்ணுங்க. நீங்க 3 மாசம் 4 மாசம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்ல 1 வருஷமா கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன மாதிரி பண்ணோம்னா நமக்கு இந்த இவ்வளவு இன்ஃபர்மேஷன் அட் டைம்ல நம்ம ஞாபகம் கொண்டு வர முடியும் அப்படின்றது உங்களுக்கே கொஞ்சம் அனுபவ ரீதியா தெரியும். ஸோ அதை ஃபேக்கல்டி மூலமா இன்னும் அதுல ஒரு கிளாரிட்டி அக்வயர் பண்ணி ஸோ நிறைய விஷயங்கள் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இதெல்லாம் ப்ரிலிமினரி கிராக் பண்றதுக்கு எவ்வளவு குவாண்டம் ஆஃப் மேட்டர்ஸ், குவாண்டம் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் ரீடைன் பண்றோமோ தட் வுட் பி த மேட்டர். ஸோ அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதை பண்ணுங்க, இந்த ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க ஃபேக்ட்ஸ் எடுக்கணும், அதை பேப்பர்ல வச்சுக்கணும். ஸோ அந்த பேப்பர் எப்பவுமே ரீடைன் பண்ணிக்கணும். அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கிட்ட ரிட்டன்ஷன் இருக்கிறது வரைக்கும் அந்த பேப்பர் கைக்குள்ளவே இருக்கணும். ஸோ wherever you travel, ஸோ நீங்க பஸ்லயோ இல்லை எதுல நீங்க டிராவல் பண்ணாலும் ஸோ அந்த பேப்பர் மெட்ரோ எல்லாம் இப்போ கம்ஃபர்ட்டா நீங்க உட்காந்து படிக்கலாம். ஸோ அதுல என்ன நீங்க உட்காந்து பாருங்க, சும்மாவே அப்படியே வெளி உலகத்தை பார்த்துட்டு அப்படியே டைம் ஒட்டாது. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒரு 5 minutes 10 minutes 15 minutes எந்த டைம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குதோ, டீ போறது வர்றது, ஸோ வாக் போறது வர்றது, கடைக்கு போறது வர்றது, ஸோ இந்த டைம் எல்லாம் நீங்க வந்து ரோட்ல அப்படியே பேமெண்ட்ல போறது வர்றது இப்போ எல்லாம் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் லீட்ஸ் யூ டு கிரேட்டர் டிகிரி ஆஃப் இன்வால்வ்மெண்ட். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு டீப்பர் லெவல் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் வந்து சப்ஜெக்டுக்குள்ள வரும், சப்ஜெக்ட்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஸோ இதை நீங்க பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு 1 week 10 days நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கே நல்ல கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய இன்ஃபர்மேஷன், ஒரு 500 இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ரீடைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. சும்மா அப்படியே விட்டுறாங்க. 500 இன்ஃபர்மேஷன், நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு நோட்ஸ் வச்சுக்கோங்க, சின்னதா ஸ்கிரிப்ளிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்க. ஃபுல்லுக்கும் அந்த 500 இன்ஃபர்மேஷனுக்கு ஒர்க் பண்ணுங்க. ஷேர் வித் சம்ஒன், யாருக்கூடையாவது ஷேர் பண்ணுங்க, அவங்கள ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா யூ கேன் ரீடைன் த திங்ஸ். ஸோ தட் லீட்ஸ் டு உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நிறைய ரீடைன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ரிட்டன்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் வந்துடும். இன்வால்மெண்ட் வர வர இன்டென்சிட்டி வந்துடும், தீவிரமாயிடுவீங்க. உங்களை யார் அந்த சும்மா உப்புக்கு சப்பு இல்லாம ஒர்க் பண்றவங்க எல்லாம் உங்களை நெருங்கவே முடியாது, அந்த அளவுக்கு தீவிரமாயிடுது. ஸோ when you become the level of that degree of intensity, so that is a space where if you write the exam you can clear. ஸோ அந்த லெவலுக்கு நீங்க எலிவேட் ஆனீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இதை வந்து தீவிரப்படுத்தணும், அவ்வளவுதான். ஸோ அந்த தீவிரம் வந்து சும்மா வராது, ஒர்க் பண்ணணும், டெய்லி ஒர்க் பண்ணணும்.
ஸோ எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் டாக்டர் கேசவன் மாதிரி மக்கள் எப்படி கிராக் பண்ணாங்க, இவ்வளோ தீவிரமா ஒர்க் பண்ணாங்க, அதை தான் நீங்க பார்க்கணும். அந்த இன்டென்சிட்டியை தான் பார்க்கணும். ஸோ பார்த்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மை நல்லபடியா பயன்படுத்தி அந்த ஃபேக்கல்டி டீமை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒத்திசைவை கொண்டு வந்து இந்த எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது வாழ்த்திக் கொள்கிறேன். சரிங்களா? ஸோ நன்றி மிஸ்டர் கேசவன். ஸோ லெட் மீ கங்க்ராச்சுலேட் டாக்டர் கேசவன், right? So who got into group 1 selection now, DSP. So let me once again congratulate you. Right. Thank you. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் யாரு? டாக்டர் கேசவன். அவர் இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல சர்வீஸ் வாங்கியிருக்காரு, டிஎஸ்பிஆர் சர்வீஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அவரு அதுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணாருன்னு தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக நம்மளோட ஃபேக்கல்டி மெம்பர் மிஸ்டர் சேதுபதி அவர்கள். சார் வந்து பேசுவேன், ஆனா சாரு கிடையாது, எனக்கு வந்து அண்ணன். ஆனா வந்து அறிமுகப்படுத்தும் சார். அவர் வந்து என்னன்னா ஸ்கூல்ல நாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இதுல வந்து கிராமத்துல இருந்து படிச்சாலு, அப்பா அம்மா விவசாயம், கஷ்டப்பட்டு படிச்சாலு, இந்த மாதிரி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது வந்து கண்ணால நான் கூட இருந்து பார்த்தது வந்து நான் தான். ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா அவரோட எஜுகேஷன் ஃபுல்லாமே 12th வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு அந்த அதுவும் பேக்ரவுண்ட் ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 25 வயசுல அவர் என்ன பண்ணாங்கன்னா பிஹெச்டி, அது அழகப்பா யூனிவர்சிட்டியில என்ன பண்ணாங்கன்னா பிஹெச்டி முடிச்சாங்க. நம்மளுக்கு என்ன தோணும், 25 வயசுல பிஹெச்டி முடிச்சா என்ன தோணும், ஓரளவு சாதிச்சிட்டான், இங்க என்ன பண்ணுவான், ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் ஆகும், ஏதோ ஒன்று ஆகிட்டு நம்ம உடனே நம்ம லைஃப் என்ன பண்ணிடுவோம், மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அதுக்கப்புறமா 25 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா சார் வந்து ஃபீல்டுக்கு வராங்க. ஃபீல்டுக்கு வந்து இந்த மணிகண்டன் சார் சொன்னாங்கல்ல ஒரு வார்த்தை, கன்சிஸ்டன்சி. நீங்க எம்பூட்டா வேற பார்த்துருக்கலாம், சரியான திறமையா இருப்பாங்க, பிரில்லியண்டா ரொம்ப செம்ம நாலேஜா இருப்பாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு மிஸ் ஆகும், என்னன்னா அந்த கன்சிஸ்டன்சி. அந்த டெடிகேஷன், அந்த ரெண்டு மட்டும் தான். அந்த ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா நாலேஜ் நல்ல ஒரு இதே இல்லாதவங்க கூட என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஆனா ரெண்டுமே தான் வேணும். ரெண்டுமே நாலேஜ் பிளஸ் கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன். எங்க ரூம் நான் வந்து இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு எங்க அம்மா வந்து கொண்டு ஆரம்பிச்சு விட்டது ஃபண்டமெண்டல்ஸ்னா அந்த எஃப்ஆர்னு ஆரம்பிச்சு விட்டதே யாருன்னா கீழே கொண்டாந்து என்ன விட்டாங்க ஃபர்ஸ்ட் சார். அது கேசவன் சார் மூலமா தான் என்னன்னா அந்த ஃபீல்டுக்கே வந்து என்னது அறிமுகம். என்னை வந்து ரூம்ல வந்து முதல்ல வந்து இதை நான் இறங்காதே வெல்கம் பண்ணதே அவர். இது 8 வருஷமா நான் அவரை வந்து என்ன பண்ணேன், கண்டினியூஸா பார்த்துட்டு காலையில எந்திரிச்சு வந்தோம்னா நம்ம ஒரு 9 மணி 10 மணிக்கு நல்லா பண்ணா நைட்டு பூரா உட்காந்து இருந்துட்டு முடிச்சுட்டு வருவோம். எப்போ காலையில வந்து நான் பல்ல வேலை ரூமை திறந்துட்டு உள்ள வரும்போதே பேப்பரோட தான் உட்காந்துருக்கேன். பேப்பரோட உட்காந்துக்கிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஏதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் இருக்குல்ல, பேப்பர்ல உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் இருக்கும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் நோட்ஸ் இருக்கு. நான் காலையில பாக்குறதே இதான். நான் நினைப்பேன் தேவையில்லாம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் ஏன் நியூஸ் எடுக்கலாம், நானே ரொம்ப கிட்டதான் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்றது மூலமா எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ். நீங்க இப்ப எல்லாம் ஜிஎஸ்பி ஜெயிச்சவங்க தானே டக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ். அந்த ஒரு பேச இருந்துன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 0ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். ஓரளவுக்கு மேல சளி தட்டும் எந்த வயசா இருந்தாலும். அவங்க ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சளிப்பே தட்டாம கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இப்ப நான் கண்ணால பார்த்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சாரு இந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனா நான் சொல்றேன், நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா, அந்த கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன். ஆனா எவ்வளவு ஃபெயிலியர் பார்த்தாரு, எவ்வளவு ஃபெயிலியர். அது வந்து ரொம்ப அப்படியே ஒரு போன தடவை மெயின்ஸ்ல போயிருக்கு, அப்படியே அந்த திருப்பி இவ்வளவு தூரம் வர்றது 80 மீட்டர் வரைக்கும் வர்றது புடிச்சு கொண்டு போய் விட்டது 0ல விட்டது. அடுத்து 90 மீட்டர் வரைக்கும் வர்றது, அதை 100 மீட்டர் கிராஸ் பண்ணா தான் நீங்களா பேசுவீங்க. ஆமா தானே, ஒரு மார்க் கம்மியாகி சர்வீஸ் கிடைக்கலனா ஒரு மார்க்ல சர்வீஸ் பிரிட்ஜ் பண்ணி இது பண்ணியிருந்தாலும் நம்ம ஏதாவது பேசுவோம், சர்வீஸ் வாங்குறது அதை கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப டெடிகேஷனா கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் என்ன பண்ணிருப்பாரு ஜெயிச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு என்ன தேவைன்னா கண்டிப்பா இந்த கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன். மணிகண்டன் சார் சொன்னது டெய்லி பேசிஸ்ல கன்சிஸ்டன்சியா. சரி, வணக்கம். இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் டாக்டர் கேசவன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். ஆன்லைன்ல தெரியும் சார். கம்ஃபர்டபுள். அப்புறம் ஓகே.
குட் ஆஃப்டர்நூன் ஆல். நான் போலீஸ் பண்ண சர்வீஸ் அடிக்கணும் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நான் டிஎஸ்பி ஆனதுக்கப்புறம் சின்மயா கடத்தி தான் ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ என்னை வந்து இங்கே அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த என்னுடைய சகோதரர் சேதுபதிக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்து சின்மயா கடத்தி சிவில் சர்வீஸோட ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மணிகண்டன் சார், அந்த சீஃப் கோஆர்டினேட்டர் சார்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். தம்பி சொன்னது மாதிரி நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். நான் வந்து பிசிக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சிருக்கேன் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில. நான் 24 வயசு 25 வயசுலேயே பிசிக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சிட்டேன். என்ன எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க பிசிக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சிட்டா நீங்க ப்ரொஃபஸர் போனா உங்களுக்கு மாசம் 1.5 லட்ச ரூபா கிடைக்கும். ஃபாரின்ல போனீங்கன்னா பிரைவேட் காலேஜ்ல போனீங்கன்னா மாசம் 40,000 கிடைக்கும். மினிமம் குறைஞ்ச சேலரி. நீங்க சிவில் சர்வீஸ் படிக்க வந்திருக்கீங்க, ஒரு நாள் வேஸ்ட் ஆகிட்டு படிக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க எல்லாருமே. நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து கிராமத்துல இருந்து வர ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். நான் வந்து எஜுகேஷனோட எந்த ஃபுல்லா பார்க்கணும். ஸோ அப்படிங்கும்போது டாக்டரேட் தான் ஹையஸ்ட் டிகிரி. நான் டாக்டரேட் 24 வயசுல வாங்கிட்டேன். அது மாதிரி இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் சர்வீஸ், தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் சர்வீஸ் என்ன சர்வீஸ்? குரூப் 1 சர்வீசஸ், இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சர்வீசஸ். ஸோ அதை நான் பார்க்கணுங்கிறது மாதிரி நான் முடிவு பண்ணிட்டு உள்ள வந்தேன். என்னோட சீனியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல பெரிய பெரிய பொசிஷன்ல எல்லாரும் சீனியர் ஃபேக்கல்டி ப்ரொஃபசர்ஸ், நிறைய பேர் கண்டல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டில நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். நான் இந்த ஃபீல்ட்ல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா இருந்துட்டு. இது வந்து இந்த குரூப் 1 வந்து எனக்கு 3வது மெயின்ஸ். போன மெயின்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல வந்து இன்டர்வியூ மிஸ் ஆயிடுச்சு. இது வந்து 3வது மெயின்ஸ். இப்போ இன்டர்வியூ போனா இன்டர்வியூ எனக்கு ஃபுல் மார்க். என்னை வந்து யாரெல்லாம் வந்து நீங்க பிசிக்ஸ் படிச்சு ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டாங்களோ, அதே பிசிக்ஸ் தான் எனக்கு இன்டர்வியூல வந்து எனக்கு 75 மார்க் ஃபுல் மார்க் வாங்கி கொடுத்து எனக்கு பிஹெச்டி ஆகி கொடுத்து. ஸோ அதனால எனக்கு சப்ஜெக்ட் பிசிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களெல்லாம் வந்து அந்த ஃபீல்டுக்கு நான் அவங்களை வந்து வரையறுக்கேன். டிஎன்பிசி படிக்க வந்து ஒரு நல்ல முடிவு தான் வேண்டாம். ஏன்னா அது மக்களுக்கு சர்வீஸ் பண்றது. சார் சொன்னது மாதிரி கமிட்டட் சர்வீசஸ், எத்திக்கலா வந்து நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும். நம்மளுடைய படிச்ச படிப்பு, நம்ம எந்த சொசைட்டில எந்த மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம சந்திச்சோமோ அதெல்லாம் போய் மக்களுக்கு சேரணும். அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடியது இந்த டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, இந்திய லெவலில் யூபிஎஸ்சி. நம்ம சொசைட்டிக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குதுல. இவ்வளவு நாளா இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்க, நீ சர்வீஸ் வாங்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. முந்தா நாளே எனக்கு கவுன்சிலிங்ல வந்து டிஎஸ்பி கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே எனக்கு கிட்டத்தட்ட 300 ஃபோன். எனக்கு என்னால ஃபோன் பேசி முடியல. இந்த கையை வச்சு நான் அவனு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு வந்து இப்பதான் சொசைட்டில அங்கீகாரம் கிடைக்குது. ஒரு போட்டோ அனுப்பி நம்ம கட் அவுட் வைக்கணும். நாளைக்கு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரை பார்க்க போகணும். பிசிஏ ஃபோன் நம்பர் வாங்கி பிசி எனக்கு ஃபோன் அடிக்கணும்னு சொன்னாங்க. நானே யூனிவர்சிட்டி பிசி நானே பேசிட்டேன். சார் 2 ப்ரொஃபஸர் தான் பிசியா இருக்காங்க, நான் படிச்ச அழகப்பா யூனிவர்சிட்டியில, நானே சாப்பிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி நானா தான் பேசுறேன். ஸோ ரிசல்ட் வந்தவொடனே நமக்கு அங்கீகாரம் நம்ம தேடி வந்துருது. இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றேன்னா, இந்த பவர் ஆஃப் சிவில் சர்வீசஸ். இந்த நாட்டுக்கு நீங்க என்ன தேவைப்படுது? ஸோ ஒவ்வொரு நாளும் மக்களோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது. மக்களோட டிமாண்ட் அதிகமாக ஸோ கவர்மெண்ட் கிட்ட வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ மொத்தம் நம்ம படிச்சிருப்போம் 3 pillars ஆஃப் டெமோக்ரஸி: எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர். ஸோ நம்ம என்ன எக்ஸிக்யூட்டிவ்ல எதில் வருவோம்? பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவா இல்ல டெம்பரரி எக்ஸிக்யூட்டிவா? நம்ம பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஒரு படத்துல இருக்கிற ஒரு டயலாக் சொல்லுவாங்க, the government may have to change but the day-to-day life of a normal man remain unaffected because of the civil servants. இன்னைக்கு கவர்மெண்ட் இருக்கு, நாளைக்கு கலையும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கு. இப்ப கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையா? இல்ல நம்ம தான் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ அதனால அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீல்டுக்கு படிக்க வந்தது ரொம்ப சந்தோஷமானது. நம்ம இந்த ஃபீல்டுக்கு படிக்க வந்ததுல, இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுல நம்ம எதாவது படிக்கணும் அப்படிங்கிறத விட எதை படிக்க கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஏன்னா இந்த ஃபீல்ட்ல படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சோர்சஸ் குமிஞ்சு கிடக்கு. நமக்கே தெரியும், நோட்ஸ் அது இது நிறைய குமிஞ்சு கிடக்கு. நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறத விட எதை படிக்க கூடாது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி எல்லாரும் சொன்னது மாதிரியே ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் 2 ஒர்க்குமே இல்லாம 6 மாசத்துல வந்து படிச்சு வேலை வருவாங்க. இப்ப இந்த அட்டம்ப்ட்ல பாத்தீங்கன்னா 95 மெம்பர்ஸ் மொத்தம் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு டாப் 10லயே வந்து 3 பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணாங்க. ஒரு பொண்ணு, நீ 2 பசங்க, 3 பேருமே டாப்ல. அந்த யங் ஏஜ்ல வந்து இன்டர்வியூ போகும்போது அந்த இன்டர்வியூ போகும்போது நல்லா ஹானர் பண்றாங்க. நல்ல மரியாதை கொடுத்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்லாப் போட்டோன்னா இப்ப 2-3 பேர் வந்து கூட இப்ப டிசி ஆயிருக்காங்க, டெப்டி கிளைண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வர்றவங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம கொஞ்சம் அட்டம்ப்ட் அதிகமாகும் போது நம்ம இன்டர்வியூல வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படிச்சிருக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா, 3 வருஷம் படிச்சிருக்காங்க, என்ன நாலேஜ் வந்து உங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வர்றாங்க. அதாவது எத்திக்ஸ் சொன்னோம்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டாபிக்ல எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட்ங்கிற ஒரு டாபிக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்றாங்க. இன்டர்வியூ ஃபுல்லாவே அதை செக் பண்றாங்க.
நம்முடைய டென்ஷன், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய சந்தோஷம், கோபம், அதெல்லாம் எப்படி வந்து நம்ம கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம நிர்வாகத்துக்கு மக்களுக்கு அப்ளை பண்ணுவோம். இப்ப எனக்கு நான் டிஎஸ்பி ஆயிட்டேன், எனக்கு கவுன்சிலிங் ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உடனே குதிக்கலாம்னா குதிக்க முடியாது. ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜா பார்த்து வந்திருக்கேன். ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு அடைஞ்சோம்னா நமக்கு வந்து ஈகோ தான் ஃபாலோ ஆகும். ஆனா அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்து வரும்போது நமக்கு என்ன ஆகும், கேரக்டர் வந்து பில்ட் ஆகும். எந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது நமக்குனே ஒரு புதுசா ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். கேள்விப்பட்டிருக்கேன்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சர்வீஸ் நமக்கு கொடுக்குது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த ஃபீல்டுக்கு படிக்க வந்திருப்போம். எங்கேயோ சினிமாவில் ஏதோ ஒருத்தரை பார்த்துருப்போம், இல்லை ஒரு மக்கள் ஏதோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்ம ஜிஹெச்சுக்கு போயிருப்போம், அங்க வந்து ஒரு நோயாளி வந்து கஷ்டப்பட்டு படுத்துட்டு வந்திருப்பாரு, அங்க டாக்டர்ஸ் வந்து கஷ்டமா அசால்ட்டா ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நமக்கு மனசு துடிக்கும், இவங்க கஷ்டப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன அதிகாரம் வேணும்னா, இந்த மாதிரி சிவில் சர்வீஸ்ல உள்ள என்ட்ரானோம்னா நம்ம கேட்க முடியும், நம்ம கண்டிப்பா தோணுமா இல்லையா? அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுதான் நம்ம வந்து அதை இன்ஸ்பயர் ஆகி உள்ள வந்திருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு வந்து சொல்யூஷன் தரக்கூடியது இந்த டிஎன்பிசி குரூப் 1 சர்வீசஸ். இப்போ நீங்க எல்லாம் இப்பதான் புதுசா படிக்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல யாராவது பிரிலிம்ஸ் எழுதுறவங்க யாராவது எல்லாமே புதுசா படிக்க வந்திருக்கீங்களா? மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு குரூப் 1 பொறுத்த மட்டும்? மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கு. ஒரு 140 கொஸ்டின்ஸ் பிரிலிம்ஸ்ல போட்டீங்கன்னா பிரிலிம்ஸ் ஈஸியா பாஸ் ஆயிடலாம். இப்ப சார் சொன்னதை பார்த்தா உங்களுக்கு நல்ல வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க போல. இந்த பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லா நம்ம கன்சிஸ்டன்சில அந்த 200 கொஸ்டின்ஸ்ல ஒரு 140 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கரெக்டா போடுறது. அந்த கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு, இன்னொன்னு என்ன, பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வைங்க, நம்ம சொல்லுவாங்க அகழ்வார தாங்க நிலம் போல நிகழ்வார பொறுத்தல் தலை, நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். எப்படி நிலம் வந்து நம்ம தோண்ட தோண்ட பொறுத்துக்கிட்டே இருக்கோம், அது பொறுத்துக்கிட்டு கடைசியில் நமக்கு தண்ணி தான் தருது, நம்ம கீழே கவுத்து விடல. ஸோ அந்த பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபீல்டில் வந்து நம்ம நேம் வந்து எண்ட் ஆஃப் த டே சர்வீஸ்ல வரணும். நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம், இல்ல வந்து நம்ம யார்கிட்ட கைடன்ஸ் எடுத்து படிக்கிறோம், இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம நேம் எங்க வரணும், நம்ம வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின் சைட்ல கூப்பிடணும். இப்போ வந்து 1:20 ரேஷியோல கூப்பிடுறாங்க. 2000 பேர்னா 2000 பேர்ல ஒரு ஆளா இருக்கணும். அப்புறம் 1:2 ரேஷியோல இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 95 போஸ்ட் 198 மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அதுல ஒரு ஆளா இருக்கணும். கடைசியா பார்த்தோம்னா 95 மெம்பர்ஸ் கடைசி ஃபைனலிஸ்ட். ஸோ அதுலயே ஒரு ஆளா இருக்கணும். இதுக்கு என்ன தேவை, பொறுமை தேவை. எக்ஸாம் ப்ராசஸ் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டு, இது வந்து நான் சிஸ்டத்தை வந்து குறை சொல்ல வரல, டிஎன்பிசியை பத்தி குறை சொல்ல வரல. நார்மல் ப்ராசஸ் வந்து 2 இயர்ஸ் எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ்க்கே வந்து நம்ம 2 இயர்ஸ் வெயிட், அப்போதான் அது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ கால்ஃபர் வந்திருக்குன்னா உங்களுக்கு ஜூலை 13 வந்து எக்ஸாம் நினைக்கிறேன். பிலிம்ஸ் ரிசல்ட் வந்து நார்மலாக 90 டேஸ்ல போடுவாங்க. அது வந்து கவர்னன்ஸ் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து நம்ம பொறுமையா இருந்து கன்சிஸ்டன்சியா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நேசையர்னு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த மற்றவங்க வந்து நம்ம காதல சொல்லுவாங்கல்ல, வருஷமெல்லாம் படிச்சுட்டே இருக்கான் பாஸ் பண்ணலன்னு சொல்லி காதல் நமக்கு உள்ள வந்து கிராஸ் டாக்கிங், நம்மளை வந்து டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி பேசுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம ஒரு நாள் காதல் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை வந்து முன்னேற்றி விடுறதுக்காக சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நம்மளை வந்து என்ன சொல்ற ஒரு ஏகத்தாளமா பேசுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மளை வந்து டம்ப் பண்ணி வைக்கிறதுக்காக பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் கண்டிப்பா மைண்ட்ல எடுத்துக்கவே கூடாது. அப்புறம் இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும் பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். விவேகானந்தர் ஒரு கோட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸ்ட்ராங் பாடி வித் ஸ்ட்ராங் மைண்ட். ஸ்ட்ராங் மைண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங் சக்சஸ் கொடுக்கும் லைஃபுக்கு. எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாடி வந்து நல்லா ஃபிட்னஸா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இதெல்லாம் நம்ம காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே அன்னைக்கு வந்து நம்ம புத்தகத்தை எடுத்து வச்சா நம்ம ஏதாவது விஷயம், குடும்ப பிரச்சனை, வேற யாராவது நேற்று பேசுனது பார்த்தது, அது மட்டும் தான் மைண்ட்ல வரும். இந்த எக்ஸாம்ல வந்து ஹெல்த் வந்து ரொம்ப ரோல் பிளே ஆகும். நம்ம படிக்கும் போது காலையில எந்திரிச்சோன்னா ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியானமோ, இல்ல ஒரு பார்க்ல போயிட்டு ஏதாவது ஜாக்கிங்கோ ரன்னிங்கோ, இப்போ ஏதோ நிறைய பார்க் எல்லாம் அங்க இருக்குல்ல சென்னையில, நீங்க இருந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும். ஏன்னா இப்போ மெயின்ஸை பொறுத்த மட்டும் யூபிஎஸ்னா பார்த்தீங்கன்னா 9 பேப்பர்ஸ் இருக்கும், இங்க வந்து 3 பேப்பர்ஸ். இப்போ பிளஸ் ஒன்று வந்து தமிழ்னு ஒரு பேப்பர் வந்து எலிஜிபிலிட்டி ஆட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் தான் உள்ள வரணுங்கிறதுக்காக. ஸோ நம்ம டெய்லி கண்டினியூஸா வந்து 3 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதணும், 250 மார்க்ஸ். இது அதுக்கு போது எனர்ஜி இருந்தால் தான் எழுத முடியும். அன்னைக்கு மதியம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து தூங்கி எதிர்த்து அடுத்த நாள் எக்ஸாம் எழுத போகணும். அதுக்கு வந்து மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும். அதனால நமக்கு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ், ஸ்ட்ராங் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால அது ரொம்ப வந்து நம்ம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சியா நியூஸ் பேப்பர் படிக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, இது கீதை, பகவத்கீதை, பைபிள், குரான் எல்லாமே வந்து நம்ம ஆஸ்பிரன்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் தான். அவன் சொன்னது மாதிரி நான் காலையில் தூங்கி நியூஸ் பேப்பர் தான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ நேற்று ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் வந்து என்னை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சு தான் வந்திருக்கேன். இப்போ 4 நாளா நம்ம எங்க பாஸ் ஆனோம் அப்படிங்கிறது பேர்லாம் வந்துட்டு இருக்கனால ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேரு வந்துருச்சு, 2 நாள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப கூட 12th ஃபெயில் ஒரு படம் வந்துச்சு, எல்லாம் பாத்தீங்களா எனக்கு தெரியல.
மனோஜ்குமார் சானு ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட ரியல் ஸ்டோரி எடுத்து போவேன். அதுல ஒவ்வொரு டைம் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் ஏதாவது கிளியர் ஆகாம போகும்போது திரும்ப ரீஸ்டார்ட்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அவர் சீனியர் சொல்லியிருப்பாரு. அவர் 7 attempt 8 attempt கொடுத்தாரு. ஒரு ரியல் ஸ்டோரி எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பர் வந்து நம்ம ரொம்ப படிக்கணும். நமக்கு ஒரு புனிதமான நூல் அப்படின்னா அதான். இந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கேட்குற அந்த ஆங்கிளும் மெயின்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சாதான் நமக்கு ஆன்சர் தெரியாத கூட அதுல நம்ம வந்து கார்லேட் பண்ணி படிக்க முடியும். இதுக்காக இந்த இஷ்யூனால கேட்டிருக்காங்கன்னா நம்ம கெஸ்டிங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ போன டைம்லாம் பாத்தீங்கன்னா இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் வெயிட்டே வந்து 259 கிராம்னு மீன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு பேப்பர் வந்து ஒரு கொஸ்டின்ல 1.5 பக்கம் இருந்துச்சு, 6 ஆப்ஷன் இருந்துச்சு தமிழ்ல இங்கிலீஷ்ல. ஆனா அந்த கொஸ்டின் சரியான ஈஸியான கொஸ்டின். நிதி ஆயோக்கை பத்தி கேட்டிருந்தாங்க, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம கவனமா பயப்படாம இந்த கொஸ்டின் வந்து இவன் படிக்கிறானா, அந்த 3 ஹவர்ஸ்ல முடிக்கிறானா அப்படின்னு. பொதுவா ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க சைக்காலஜில. நம்ம வந்து 3 ஹவர்ஸ்ல அந்த 200 கொஸ்டின், யூபிஎஸ்னா 100 கொஸ்டின்ஸ். பயப்படாம தைரியமா ஆன்சர் தெரிஞ்ச வழியா நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றோமா அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா நிறைய டெஸ்ட் எழுதுறோம். இப்போ நமக்கு அகாடமில சார் சொன்னாங்க நிறைய ஃபேக்கல்டி இருக்காங்க, நல்ல கொஸ்டின் பேப்பர் தராங்கன்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் நல்லா சால்வ் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஆப்ஸா போடுவேன், இல்லை எடுத்தவொடனே நம்ம தியரட்டிக்கல் கொஸ்டினா படிப்போம், நமக்கான ஒரு இதை ஃபாலோ பண்ணிக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த மட்டும் எடுத்தோடனே ஆப்ஸ்ல கை வச்சீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு அதே 2 மணி நேரம் போடும். 25 கொஸ்டின் கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஆப்ஸ்க்கு 1 ஹவர் விட்டுருவேன். 2 ஹவர்ஸ்ல மற்ற 175 கொஸ்டின் நான் போட்டு முடிச்சிருவேன். அது முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல நம்ம புக்கு சப்ஜெக்ட் தெரியாமையே அவங்க வந்து ஒரு 30-40 கொஸ்டின் சைக்காலஜிக்கலாக ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்களேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி நமக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன சோர்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. எதை வச்சு நம்ம இந்த எக்ஸாம் படிக்க வந்திருக்கோம்? என்னென்ன கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி? ஸ்கூல் புக் படிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க வெப்சைட்ல. ஒன்னு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது மட்டும் தான் யூபிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கும், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கும். இதை தவிர இந்த ஸ்கூல் புக் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, இந்த கோச்சிங் சென்டர்ல படிக்கலாம் சொல்லியிருக்காங்களா? முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சிலபஸோட ஃபெமிலியரா இருக்கும். ப்ரிலிம்ஸ்னா இப்போ 10 யூனிட்ஸ் இருக்கு, மெயின்ஸ்னா மொத்தம் 9 யூனிட்ஸ் 3 பேப்பர்ஸ் இருக்கு. சிலபஸ் ஒவ்வொரு வாரத்தோட நம்ம ஃபெமிலியரா இருக்கணும். அப்பதான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நம்ம அது கூட வந்து சேர்த்து படிக்க முடியும். இந்த டாபிக்ல அது வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோன்னே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா கூட அது இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஜன்தன் யோஜனா ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னா ஸோ அது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பேப்பர் 3ல எக்கனாமில அங்கே ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பாவர்ட்டி எலிவேஷன் ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அங்கே நம்ம லிங்க் பண்றதுக்கு சிலபஸ் கூட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபெமிலியரா இருக்கும். அப்பதான் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் இப்போ மெயின்ஸ்ல எழுதும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம ஆன்சர் தெரியாத கூட நம்ம ஸ்கூல் புக்ல எங்காவது படிச்சு பேசிக்ஸ் எடுத்து வச்சிருந்துருப்போம். அங்க இருந்து நம்ம அந்த சிலபஸ்ல படிச்சோம் அப்படிங்கிற நம்ம கால்குலேட் பண்ணி நமக்கு எது தெரியுதோ இல்லையோ. பொதுவாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் இப்போ நான் பார்க்கும்போதுன்னா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நல்லா ஆன்சர் தெரியுது மார்க் தரத விட தெரியாம எது மேனேஜ் பண்ணிருக்கிறோமோ அந்த மார்க் ஃபுல் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ போன டைம்ல சயின்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு 15 மார்க் போட்டிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் 15, ஒரு எக்ஸாம்பிள் 11 மார்க். அப்ப அங்க என்ன பாக்குறாங்கன்னா அனாலிட்டிக்கலா அவன் சொந்தமா எழுதிருக்கானா அப்படிங்கிறது. அது ரைட்டிங் ஸ்கில், அவங்களோட ஒவ்வொருத்தவங்க ரைட்டிங் ஸ்கில்ல வந்து செக் பண்றதுக்காக வருது. அதுதான் சொல்றேன், எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு நியூஸ் பேப்பர் தான் கோர். ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது. நீங்க ஸ்கூல் புக் படிக்கலாம், இல்ல சில சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. இப்போ பாலிட்டிலாம் எல்லாமே அக்செப்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, டிடி பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேட் போர்ட்ல பார்த்தோம்னா 11th 12th இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் இருக்கு. ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும். ஏன்னா இங்க வந்து அதிகமான சோர்ஸை படிக்கிறத விட நம்ம சோர்ஸ் வந்து இங்க வந்து கன்ஃபைன் டு அவர் செல்ஸ். ஸோ கன்ஃபைன் பண்ணாம எடுத்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு போற அன்னைக்கு நைட்டு வந்து இதுதான் நமக்கு இருக்குன்னு தெரியும், ஈஸியாக ரிவைஸ் பண்ணிட்டு போக முடியும். அதுக்கு நைட்டு நம்ம என்ன படிச்சுட்டு போறோமோ, என்ன அந்த ஃபேக்ட் டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு போறோம், அதே எக்ஸாமுக்கு நம்ம ஞாபகம் இருக்கும். மற்ற நீங்க வந்து 5 வருஷம் படிச்சாலும் 6 வருஷம் படிச்சாலும் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காது, அங்கே வேலையே கிடையாது. அன்னைக்கு நைட்டு என்ன படிச்சுட்டு போறோமோ அதை அன்னைக்கு காலையில் போய் கான்ஃபிடன்ட் நம்ம எழுத முடியும். அதனால நம்ம அந்த சோர்ஸை வந்து கொஞ்சம் கன்ஃபைனா சுருக்கிக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சி என்ன அர்த்தம், இன்னைக்கு படிக்க மாட்டோம், நாளைக்கு படிக்க மாட்டோம், நாளை கழிச்சு படிக்க மாட்டோம், இந்த 3 நாள் பெண்டிங்கா உள்ளதை அடுத்த நாள் சேர்த்து அப்போவாவது படிச்சு முடிக்கணும். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து 8 ஹவர்ஸ் படிக்கணும், 10 ஹவர்ஸ் படிக்கலாம், அன்னைக்கு ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போயிடுவோம், முடியாதுன்னா அதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு என்ன பெரிய வந்து சக்சஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும். இன்னொன்று சில பேர் சொல்லுவாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அந்த புக்கு இல்லைங்க சோர்ஸ் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை. அதெல்லாம் நமக்கு என்ன மொழியில புரியுதோ விஷயத்தை உள்வாங்கிட்டு நம்ம எழுதுறதுதான். நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, அந்த மெயின்ஸ்ல வந்து தமிழ் எழுதுனா மார்க் போடுறது இல்லை அப்படின்னு சிஸ்டத்தை கூட சொல்லுவாங்க. சிஸ்டம் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா இயங்கிட்டு இருக்கு. எந்த சிஸ்டம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அவங்களோட சிலபஸை விட்டு கொஸ்டின் செட்டிங்க எங்கேயுமே வெளில போறதே கிடையாது. நீ எடுத்து பண்ணலாம், நமக்கே தெரியும். நான் வந்து 3 அட்டம் நல்லா ஃபீல் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு ப்ராசஸ்லயுமே.
நம்ம வந்து சிஸ்டத்து மேல குறை சொல்லிட்டு நம்ம படிக்காம தப்பிச்சிருவோம். ஒரு நாள் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சிஸ்டம் என்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வந்து ட்ரஸ்ட் பண்ணி நம்பணும். இப்போ வந்து 2 நாள் பாத்தீங்கன்னா குரூப் ஏதோ குரூப் ஏ போஸ்ட்டுக்கு ஏதோ மெயின்ஸ் கிடையாது, ஏதோ ப்ரிலிம்ஸ் மட்டும் கொண்டு வரணும் ஒரு ஃபேக் நியூஸ் ஏதோ போயிட்டு இருக்கு. டிஎன்பிசி வந்து அபிஷியல் எதுவுமே சொல்ல கிடையாது. அது நம்ம படிக்கிறத நம்மளை டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கான வேலை. அதெல்லாம் வேற எங்கேயோ ஒரு குரூப் உட்காந்து லாபி பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து உண்மையா படிக்கிறவங்கள மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் ஒரு நாள் வந்து கவனம் செலுத்தக்கூடாது. சிஸ்டம் என்ன எதிர்பார்க்குது, நமக்கு என்ன சோர்ஸ் இருக்கு அதை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ரொம்ப ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி அப்படின்னு சின்சியாரிட்டிலாம் சொல்லுவாங்க. இது மூணுமே நம்மளோட ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன்ல தேவை. ஹானஸ்ட்னா நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம், இதுல வந்து நான் வீக்னஸா இருக்கேன், இதுல வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் சரி பண்ணிக்குவேன். அப்ப நம்ம ஹானஸ்டி முக்கியம். அப்பதான் நம்மளோட மிஸ்டேக் நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேப்பர் 1ல எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி வந்துச்சா, இனிமே வந்து அதிகமான ஸ்கோர் எடுத்து நான் வந்து 500 ரிட்டர்ன்ல வாங்குவங்கலாம் இனிமே அந்த வேலை கிடையாது. 50 மார்க் எழுதுனாலும் 30 மார்க் தான் எத்திக்ஸ்ல மார்க் போடுவாங்க. நம்மளுடைய எல்லாமே அங்க செக் பண்ணுவாங்க. அதனால நம்மளுடைய கேரக்டர் பில்ட் பண்றது, நம்மளுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ், சைக்காலஜிக்கலா அது எல்லாத்தையும் தாங்கணும். அப்புறம் அந்த வீட்டுல எல்லாம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல கல்யாணம் பண்ணணும் அப்பெல்லாம் நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் தாங்கித்தான் ஆகணும். எனக்கெல்லாம் நிறைய அவன் சொன்னது மாதிரி நல்ல விஷயத்தை தாங்கிட்டே இருக்கேன். இப்ப நான் சொல்லணும்னா இப்ப எனக்கு நேற்று ரிசல்ட் வந்தது வந்து எனக்கு பொண்ணு கேட்டு இப்ப ஏகப்பட்ட போன் வந்துருச்சு. நான் ஒரே பேச்சா முடிச்சு விட்டேன். எனக்கு ஒன்லி வந்து நான் டாக்டரேட், எனக்கு ஒன்லி டாக்டரேட் பண்ணு சொல்லுங்க, இல்ல டாக்டர் ஃபீல்ட்ல சொல்லுங்க. எனக்கு அதிகாரம் கையில கிடைச்சிருச்சு. எனக்கு அடுத்து வந்து ஹெல்த் நல்லா பத்திரமா பாத்துக்கலாம். எனக்கு அது 2 இருந்தா போதும்னு இப்ப நான் வீட்டுல தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப காலையோட எங்க அப்பாட்ட அதான் போன்ல பேசுறேன். இந்த 2 பொண்ணு கொஞ்சம் மட்டும் சொல்லுங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விட்டுருங்க. எல்லாமே நம்மளை தேடி வரும். பவர் ஆஃப் அத்தாரிட்டி. இது ஒரு கோட் சொல்லுவாங்க, இந்த பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர்ஸ் கரப்ட்ஸ் அப்சல்யூட் கூட சொல்லுவாங்க. ஆனா நம்ம அந்த அதிகாரத்தை வந்து இங்க சரியா யூஸ் பண்ணணும், மக்களுக்கு போய் சேரது. எந்த அப்பட்டே நமக்கு அதிகாரம் கிடைச்சிச்சுன்னா அவங்க வச்சு ஆடக்கூடாதுல்ல, மக்கள் நம்ம நம்பி இருக்காங்கல்ல. ஸோ அதனால நமக்கான எல்லா இதையும் அந்த சிவில் சர்வெண்ட்டுக்கு தேவை என்னென்ன குவாலிட்டியோ இந்த குவாலிட்டி எப்படிலாம் வி ஹேவ் டு இம்ப்ரூவ். சப்ஜெக்ட் தவிர அபார்ட் ஃப்ரம் நிறைய நடக்கிறது, சினிமாவில் நடக்கிறது, சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுவோம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு. அதுல பாக்குறத நம்ம கடைசியா மெயின்ஸுக்கு அங்கே ஆன்சர் கீவேர்டு அங்க இருந்தா ஞாபகம் வரும். அது மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய இது மைண்ட் லெவலில் நம்ம திங்க் பண்ணணும். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னோவேட்டிவா ஃபியூச்சரிஸ்டிக்கா கேட்பாங்க. இப்போ இன்டர்வியூல எனக்கு திடீர்னு கேட்டாங்க, நீங்க பிசிக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க, நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அங்க வந்து மீனவர்களுக்கு பிரச்சனை வரும், நீங்க எப்படி வந்து உங்க பிசிக்ஸ் அப்ளை பண்ணுவோம் கேட்டாங்க. நான் ஃபுல்லாவே டெக்னாலஜியா சொன்னேன். நான் மொபைல் சேட்டலைட் யூஸ் பண்ணுவேன், ஜிபிஎஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு தனியா ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன், மொபைல் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று ஆரம்பிப்பேன், நானே சும்மா எனக்கு ஸ்மார்ட்ல வந்து சொன்னேன். அப்புறம் ஜிபிஎஸ் என்னன்னு கேட்டாரு, ஜிபிஎஸ் தான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சயின்டிபிக்காவும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ட்ரக் ஆஃபீஸ் நிறைய பேப்பர்ல வந்துருக்கு படிப்போம். இப்போ டெக்னாலஜில என்ன யூஸ் பண்ணலாமா, என்னென்ன யூஸ் பண்ணலாம் இப்ப நிறைய பாக்குறோம். இப்ப நேற்று கூட 1000 கோடி தங்கம் பிடிச்சிருக்காங்க, 1400 கிலோ தங்கம் பிடிச்சிருக்காங்க. பேப்பர்ல நேற்று தான் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், நம்ம டெய்லி பாக்குறது ஹோலோகிராம்ஸ் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3D 3 டைமென்ஷன் பிளாக் செயின் டெக்னாலஜி. அதெல்லாம் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணாமனு போன ஹிந்து பேப்பர்ல வந்தது. அந்த மாதிரி நம்மளை வந்து ஃபியூச்சரா திங்க் பண்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது மெயின்ஸ்ல ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்டர்வியூ டக்குன்னு நம்ம ஆன்சர் கேட்கும்போது டக்குன்னு அந்த யோசிக்காம ஸ்பாட்ல வந்து சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே சில பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. அது இன்டர்வியூ போகும்போது செக் பண்றது அந்த வாயை நம்ம டக்குன்னு வந்துடும் சில நாட்கள்ல. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். போன குரூப்லயே ஒருத்தவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத பத்தியே போய் வந்திருக்கும் செகண்ட்ஸ் நான் போட்டிருக்காங்க. அவருக்கு வந்து இப்ப நான் இன்டர்வியூ போஸ்டே கிடைச்சது, அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்ப நானும் எடுக்க போறேன். சிலது நம்ம இப்ப பழைய வச்சிருப்போம். ஆனா நம்ம இந்த எக்ஸாம் என்ன சொல்றோம்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான். நீங்க வெறும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எங்க சிலபஸ்ல போட்டுருக்கா பாருங்க, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் போட்டுருக்கோம். கம்பைன்ல அப்ப பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம படிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து எல்லா மார்க்கும் ஃபுல்லா கிடைக்கும். இன்னொரு ஃபர்ஸ்ட் ஸ்லாண்ட் தான் டிசி கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த மட்டும் இங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா காம்படிஷனை தாண்டி ஆகும். இப்ப நான் இந்த மார்க்கு இந்த ரேங்க் யூபிஎஸ்சியில் இருந்தேன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஸ்டேட் கேட்டேன். இங்க பிரச்சனை என்ன, போஸ்டிங் ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த காம்படிஷனை கொஞ்சம் தாண்டி ஆகும். குரூப் 2 லெவலில் போஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும், குரூப் 4 லெவலில் அதிகமாக வரும், அது தமிழ்நாடு ரேங்க் அப்படி இப்படின்னு வரும். ஆனால் குரூப் 1 லெவலில் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு கவுன்சிலிங் போற வரைக்கும் அங்கே போய் மைக்ல சொல்றாங்க நம்ம பேரு ரேங்க் என்ன போஸ்டிங், அது வரைக்குமே நமக்கு தெரியல. ஏன்னா காம்படிஷனை தாண்டி இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் காம்படிஷனுக்கு வந்து நம்ம பயப்படாம இது பண்ணிப்போம், அது ரொம்ப முக்கியம். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட? சொன்னதுல ஏதாவது ஓவரா தான் சொன்னேன், ரொம்ப அறுக்கிறணும்.
ஜென்ரலா இது. ஸோ படிக்கிறோம்னா சிலபஸ் வந்து ஃபெமிலியர் இருக்காங்க ஃபர்ஸ்ட். எப்படி சொன்ன மாதிரி குரூப் 2க்கும் குரூப் 1 குரூப் 4க்கும் உங்களுக்கு ஜிஎஸ் எல்லாமே காமனான சிலபஸ் தான். நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் அது காமனா தான் இருக்கும். சிலபஸ் வந்து காமனா தான் இருக்கு. பட் சிலபஸ் கூட ஃபர்ஸ்ட் சிலபஸ் கூட ஃபெமிலியரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா என்ன சிலபஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஏதாவது சோர்ஸ் நோட்ஸ் ஏதாவது புக் இருக்கா? யாராவது படிச்சு ப்ரிலிம்ஸ் அந்த புக் தான் படிச்சு பாஸ் ஆனதா சொல்லியிருக்காங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. புதுசா ஏதாவது டெக்னாலஜி வந்திருக்குன்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி இப்போ நோபல் பிரைஸ்னா போன வருஷம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி சயின்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல வந்து 10th பயாலஜி படிக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து ஒரு செக் வச்சுட்டாங்க மெயின்ஸ்ல. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 மெயின்ஸுக்கு ஒரு 5 லைன் 6 லைன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கொடுத்துருந்தாங்க. இப்போ மெயின்ஸ்ல பியூர் கெமிஸ்ட்ரி பியூர் பயாலஜி வந்து சேர்த்தாங்க. எப்படி நம்ம லிவிங் ஆர்கானிசம் பயோபேட்டா டெல்டோபேட்டா ஸ்கூல்ல படிச்சிருப்போம் 10th லெவல்ல. அதனால இப்போ சயின்ஸ் எல்லா ஆபீஸரும் வந்து சயின்டிபிக்கா திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிலபஸை மாறிட்டாங்க. சயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் நம்ம ஃபெமிலியரா இருக்கணும். புது டெக்னாலஜிஸ் நம்ம கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, பிரைம் மினிஸ்டர் ஏதாவது மிஷன் ஏதாவது போட்டிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் படிச்சு வச்சுக்கணும் சயின்ஸை பொறுத்த மட்டும். அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். கரண்ட் ஈவெண்ட்ஸ்ங்கும் போது நம்ம சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் தான். ஒரு தமிழ் பேப்பர் ஏதாவது படிச்சிருக்கீங்க இல்லை இங்கிலீஷ் பேப்பர் படிச்சிருக்கீங்க. இந்த தமிழ்ல எழுதுறேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க ஏதாவது ஒரு வெர்னாகுலர் லாங்குவேஜ் தமிழ்லயே திறமணி படிப்பாங்க, இல்லை இந்து தமிழ் படிப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணி அதாவது ஆர்டிகல் எல்லாம் படிக்க சொல்லுவாங்க. அந்த ஹிந்து பேப்பர்லாம் பக்கமா வரும். அது மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அவங்க இஷ்டம். நான் யாரும் படிக்க சொல்றது. அது மெயின்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மெயின்ஸ்ல அது என்ன நீங்க ஆர்டிகல் படிச்சாலும் நம்ம அது படிச்சு ஞாபகம் வச்சுக்க புரிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல அரசியல் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்காக நீங்க படிச்சுங்க. அது படிச்சீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா அந்த கீவேர்ட் எல்லாம் ஈஸியா தெரிய வரும். நிறைய பேர் கீவேர்ட் தெரியாம ஸ்டக் ஆவாங்க மெயின்ஸ் எழுதும்போது. அது ஏன்னா நியூஸ் பேப்பர் சுத்தமா படிக்க மாட்டாங்க. அப்ப நான் நிறைய பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கேன் மெயின்ஸ் எழுதுறவங்க. அது பார்த்தாலே தெரிஞ்சு நான் எழுதி வச்சிருக்கேன். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு எழுதுங்க, இல்லை நீங்க டெஸ்ட் எழுத நான் எழுதி வச்சிருக்கேன். நம்ம பேப்பர் பார்த்தாலே தெரியும். செகண்ட் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் குவாலிட்டி பொறுத்த மட்டும் லட்சுமிகாந்த் படிப்பாங்க. இல்லைன்னா இந்த ஸ்கூல் புக்ல படிப்பாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க. இல்லை வேற ஏதாவது நம்ம கோச்சிங் சென்டர்ல ஏதாவது புக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு பேசிக்ஸ். ஏன்னா பாலிட்டி ஃபுல்லா அந்த வார்த்தையை வச்சு தான் விளையாடுவாங்க. ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எல்லாமே மெயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்னு ஒரு வார்த்தை கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டியூஷன் மொராலிட்டினா அதரிங் த கோர் பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட கோர் பிரின்சிபல் என்னன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி எல்லாம் அப்படியே அப்ளை ஆகி போறது. அதுக்கு பிறகு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்னு அர்த்தம். அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் சிபிஐ அப்பாயின்மெண்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. ஒரு கேஸ் வினித் நாராயண் கேஸ், ஒரு கேஸ். அது சிபிஐ அப்பாயின்மெண்ட்ல டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணல கேஸ். அந்த கேஸை வந்து பேரை ஓப்பனா கொடுக்கவே இல்லை. ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஆன்டி கரப்ஷன் பார்ட்ல வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்பாயின்மெண்ட்ல. சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துச்சு. இது எப்படி நினைக்கிறீங்கன்னு அப்படியே கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் எழுதவே நினைக்கிறேன். இவன் டாப்பராக கூட எழுத நினைக்க அந்த அக்காட பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க அவங்களுக்கு தெரியல. அப்ப நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பாலிட்டி இதாகுது. பாலிட்டி வந்து பிலிம்ஸை பொறுத்த மட்டும் கவர்னன்ஸ் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் வேற கவர்னன்ஸ் வேற. சார் பேசும்போது சொன்னாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் கவர்மெண்ட். இது சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவர்னன்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ். அரசாங்கத்துல ஸ்கீமை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிறது. ஸோ இது வந்து சிஸ்டம்ங்கிற வார்த்தை ஆன்சர்ல இருக்கணும். இங்க வந்து கவர்னன்ஸ்னா ப்ராசஸ்ங்கிற வார்த்தை ஆன்சர்ல இருக்கும். ஸோ இப்போ கவர்னன்ஸுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் பிலிம்ஸ் எல்லாமே ஆர்டிகல் ஷெடியூல்ஸ் நம்பர்லாம் பார்த்தா ஈஸியா போட்டுறாங்கிறத குரூப் 1 லெவல்ல யூபிஎஸ்சியோட ரொம்ப டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வந்து ஆப்ஷன் செட் பண்றதுக்கே அந்த 1 only 2 only 2 pair 3 pair இதுக்கே ஒரு ரிசர்ச் டீம் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆரம்பிச்சிட்டாங்க போல. இப்போ அங்கே நம்ம ஆன்சர் தெரிஞ்சாலுமே ஆப்ஷனுக்குனே ஒரு ஆள் போட்டு அதுவும் கஷ்டமாயிட்டாங்க. ஸோ பாலிட்டி பொறுத்த மட்டும் பேசிக் புக் படிச்சுங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணிட்டு இப்போ அப்பாயின்மெண்ட்னா இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டுக்கு இப்போ 3 பேர் கொண்டு கொலிஜியம் போட்டிருக்காங்க. அது என்ன ஆக்ட்? அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது பிலிம்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 10 கொஸ்டின் எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா போடுற மாதிரி நம்மளை குஷிப்படுத்துறதுக்காக ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா நம்ம குஷி ஆகிட்டோம்னா அடுத்த கொஸ்டின் கஷ்டமா கேட்டுப்பாங்க. அவங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த மட்டும் அவங்க 25 ஆப்ஷனையும் இந்த 200 கொஸ்டின்ல அங்கங்க கொலாப்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. நம்ம நேரத்தை வந்து குறிச்சு வச்சுக்கிறதுக்காக. அதுக்காக நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஒன்று தியரிட்டிக்காக படிச்சு முடிச்சிடணும், இல்லைன்னா வந்து ஆப்ஸா போட்டு முடியும். அதை வந்து நம்ம நேரத்தை வந்து அங்கே ட்ரெயின் பண்ணணும், புரிஞ்சுக்கிறோம். அதனால அது கரெக்டா இருக்கணும். அது வந்து கவனமா இருக்கும். அப்படி நீங்க கை வச்சிட்டீங்கன்னா அவங்க முடிக்க முடியாம போயிடும். இன்னொரு சிஸ்டம் என்னன்னா 10 கொஸ்டின் 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 கொஸ்டின் எத்தனை முடிச்சிருக்கோம் கவுண்டிங் போறதுக்காக இப்போ டிஎன்பிஎஸ்சி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஏபிசிடின்னு. அப்ப நம்ம அதை முடிக்கும் போது பதட்டம் வந்துடும்.
அதனால அது எல்லாத்தையுமே நம்ம கவனமா ப்ரீ பிளானா போகணும். எல்லாருமே ப்ரிலிம்ஸ் தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸ் நீங்க பாஸ் பண்ணுங்க, மெயின்ஸை பத்தி யாரும் யோசிக்கணும் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களை அந்த ஃபோர்ஸ் வந்து கொண்டு போயிடும். ஜாகிரபியை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக் 10th ஸ்டாண்டர்ட் புக் ஸ்டேட் போடணும் நம்ம புக்ல பேசிக்ஸ் ஜாகிரபி. அதுல வந்து எங்க ரிவர் இருக்கு, ஒரு ரிவர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறாங்க. அப்புறம் வந்து வைல்ட் லைஃப் செஞ்சுரி. இப்ப லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெட்லேண்டை பத்தி கேட்டிருந்தாங்க. இந்தியாவிலேயே அதிகமான வெட்லேண்டு தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. 14 இருந்துச்சு, இப்ப 16 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 75 இருந்தது. 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து 75 வெட்லேண்ட் அறிவிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்சுவல் நம்பர்ஸ் அதெல்லாம் கேட்கணும். ஜாகிரபி என்வாயன்மெண்ட்ல நீங்க பிரிக்க முடியாது. என்வாயன்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு இன்டர்வியூலயே 25 நிமிஷம் இன்டர்வியூல 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்வாயன்மெண்ட் பத்தி கேட்டாங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட விசி உட்காந்துருந்தாங்க அப்ப. அப்படிங்கும்போது என்னை ஃபுல்லா அதுல கேட்டாங்க. அது மெயின்ஸ்லயும் என்வாயன்மெண்ட் இப்ப கொஞ்சம் சிலபஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. படிக்கும்போது ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணி படிச்சாதான் நம்ம வந்து என்ன ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் ஒவ்வொன்றையும் வந்து லிங்க் பண்ணி சொல்லுவேன். இந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் சேர்ந்ததானே சர்வீஸ் வேலை. அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணோம்னா அது தகுந்த படிக்கிறது, மெயின்ஸ் மட்டும் எழுதிட்டு உட்காந்துருக்கோம்னா அது தகுந்த படிச்சுக்காங்க. கடைசி வரைக்கும் நம்ம கவுன்சிலிங் வந்து டிஎம்சி கூப்பிடணும்னா அந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதுக்கு தான் கம்பைன் சிவில் சர்வீஸ். மொத்தம் எத்தனை சர்வீஸ், எத்தனை போஸ்டிங் இருக்கு, என்னென்ன வேலை இருக்கு குரூப் ஒன்ல, மொத்தம் 7 போர்சஸ் 7 சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் கம்பைன் சர்வீஸ். இந்த மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஃபுல்லாக புக்ல இருந்து கேட்பாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா என்னது ஏன்னா ஏன்சியன் இந்தியாவா, மெடிவல் இந்தியாவா, மாடர்ன் இந்தியாவா? இந்திய தேசிய இயக்கம், இந்திய சுதந்திர போராட்டம், முக்கியமா 1858 இருந்து படிச்சிருப்போம். கிரேட் இந்தியன் ரிவோல்ட். அதுல மாடர்ன் இந்தியா வந்து ஸ்கூல் புக் 11th 12th புக். அதுதான மெயின்ஸ் ஆங்கிள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ரிலிம்ஸ்ல வந்து இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்க ராஜீவ் வைக்கிற ஒரு புக் படிப்பாங்க, ஸ்பெக்ட்ரம் ஒன்று. இல்லை வேற ஏதாவது கம்பேர் பண்ணி கிடைச்சா அது படிச்சு அது ஃபுல்லாக ஃபேக்சுவலாக தான் கேட்பாங்க. மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியாவில் புத்திசம், ஜெயினிசம், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன், குப்தா பீரியட் எஸ்பெஷலி கேட்பாங்க. மெடிவல் இந்தியாவில் வந்து முகலாயர்கள் கேள்விப்பட்டிருப்போம்ல, பாபர், ஹிமாயூன், அக்பர், அது பாஸான ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்து லேட்டர் முகல்ஸ். ஸோ அதுல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது எஸ்பெஷலி அதுல வந்து முகமது கபான் ஒருத்தர் வருவார், ஒருத்தர் பாமினி கிங்டம், விஜயநகர கிங்டம். அவர் எப்பவுமே ஒரு கொஸ்டின் எப்பவுமே பிலிம்ஸ் வந்துருவார். அது ஹிஸ்டரி ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா படிச்சோம்னா நம்ம கான்ஃபிடண்டா போகலாம். ஸ்கூல் புக் லெவல்ல அது படிச்சுக்கோங்க. ஏன்னா அது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜாகிரபி, இது வந்து எல்லாமே ஸ்கூல் புக்ல வந்து வருது. இதுல வந்து நம்ம கான்ஃபிடண்டா போகணும். மற்றதெல்லாம் எப்படி கேட்பான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கஷ்டம்னா 2 லட்சம் பேர் எழுதுவாங்க, எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஒரு கொஸ்டின் சொன்னா அதை பத்தி டெவலப் பண்ண அவசியம் தான் கிடையாது. அந்த கொஸ்டின் பத்தி 190 கொஸ்டின் இருக்கு. 60 கொஸ்டின் தெரியாத கூட பிரச்சனை இல்லை. 140 கொஸ்டின் கரெக்டா போட்டு அது 5 தப்பா அந்த 135 இருந்தாலே போதும். எல்லாருமே ஒரே மாதிரி தான் போடுவாங்க. எல்லாருமே நம்மள மாதிரி தான் பிரச்சனை இருப்பாங்க. வேற எக்ஸாம் அதை பார்த்தாலும் பயந்துருவாங்க. அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா அந்த அப்ரோச். 8th 9th 10th யூனிட் 3 யூனிட் ரொம்ப முக்கியம். 10th வந்து ஆப்டிடியூட் இருக்கும் ப்ரிலிம்ஸ்ல. அது ஆப்டிடியூட் வந்து எஸ்பெஷலி டிஎம்பிஎஸ்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்ப நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு ஏதாவது எக்ஸாம் நடந்ததுன்னு வைங்க, அந்த முந்தின நாள் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கோ அதை பிள்ளை நீங்க அந்த கொஸ்டின் அப்படியே ஆன்சர் அப்படியே வரும். சில நம்ம படிக்க நேரம் இருக்காது, அந்த அப்படியே படிச்ச ஞாபகம் வந்து மக்கள் படிச்சது மாதிரி அப்படியே அந்த ஆப்ஷன் ஏபிசி போட்டுருவோம். நான் அது நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் ஆப்டிடியூட்ல. இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து மென்சுரேஷன்ல வந்து 2D 3D இந்த கோணம் ஸ்பியர்லாம் அதை சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ஷன் வந்து 25 கொஸ்டின் 20 போட ட்ரை பண்ணுங்க. 8th 9th யூனிட் பொறுத்த மட்டும் ஃபுல்லாவே தமிழ் சொசைட்டி, தமிழ் கலாச்சாரம். நிறைய பேர் ஸ்டக் ஆவாங்க புக்ல அப்படின்னா. 11th 12th அந்த அறம் பண்பாடுன்னு ஒரு புக் இருக்கும். அது பேசிக் வந்து அந்த புக் படிச்சுன்னா போதும். அப்புறம் வேற எங்கேயாவது நோட்ஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. அதுல வந்து இந்த டிஎம்பிஎஸ்சி கோச்சிங்காக ஒரு விங் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து கேரியர் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒரு இது இருக்கும். அதுல வந்து 8th 9th யூனிட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிறது. நான் அதை படிச்சுட்டு நானும் 8th 9th யூனிட் அதிலே படிச்சு அதிலே போட்டு லாஜிக் அப்ளை பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். தமிழ் சொசைட்டி அது அப்படியே உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பேப்பர் 2ல வரும், GS 2ல ஒரு 50 மார்க் கேட்பாங்க தமிழ் சொசைட்டி. அதுக்கு அப்படியே இங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8th 9th இங்க ஃபுல்லா படிச்சுன்னா தமிழ்நாட்டோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து 1858 இருந்து ரிவோல்ட் பிடிக்கிறோமோ, நமக்கு வந்து வேலூர் சிப்பாய் கழகம் படிச்சிருப்போம், வேலூர் மியூட்டினி 1806ல. அதை வந்து இதுக்கே முன்னோடி சொல்லி படிச்சிருப்போம். அங்க நமக்கு ஹிஸ்டரி அங்க இருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து பாளையக்காரர் சிஸ்டம் அப்படியே வந்து கடைசியா வந்து இங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், டிராவிடியன் மூவ்மெண்ட் அப்படியே முடிஞ்சு சிலபஸ்ல கடைசி வரைக்கும் இப்போ உள்ள கவர்மெண்ட் வரைக்கும் அப்படியே வந்துட்டு தமிழ்நாடு ஹிஸ்டரி 9th யூனிட். அப்புறம் திருக்குறள்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. திருக்குறள் நம்ம பேர் கஷ்டம் சொல்லுவாங்க, திருக்குறள் ஆப்ஷனை படிச்சாலே ஈஸியா தான் இருக்கும்.
அதனால திருக்குறள்லாம் அந்த ஸ்கூல் புக்கே கம்பைல் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் எங்கேயாவது கிடைக்கும் 8th 9th யூனிட். வேற சிலபஸ்ல வந்து மேஜரா வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் இவ்வளவுதான். இந்த ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே கொஞ்சம் இன்டெப்தா கொஞ்சம் புரிஞ்ச சில விஷயத்தை படிச்சு வச்சுருங்க அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு நாள் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து நீங்க ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நான் ஒரு ஜூலை 13 எக்ஸாம்னால அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. டெஸ்ட் ஏதாவது எழுதி பாருங்க. 3 ஹவர்ஸ்ல முடிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தாலும் அதை ட்ரை பண்ணுங்க. இது ப்ரிலிம்ஸ் ஆகல. மெயின்ஸ் வந்து இது இப்படியே படிக்கிறது வந்து அப்படியே அனலிட்டிக்கலா படிச்சு எழுதுறது. நம்மளோட மெயின்ஸ் வந்து முழுக்க முழுக்க நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, நமக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை அப்படியே அங்கீகாரம் தர்றது. ரெகனைசேஷன் நமக்கு கிடைக்கிறது வந்து மெயின்ஸ்ல. நான் எனக்கு அது தெரியும் இது தெரியும் நான் அவ்வளவு படிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளவு திறமை இருக்குங்கிறது எல்லாத்தையுமே காமிக்க வேண்டியது மெயின்ஸ் தான். அதுல பேப்பரை பார்த்தோன்னே எழுதினோடனே நம்ம எழுதுற எழுத்துலயே அந்த கான்ஃபிடன்ட் தெரிஞ்சிடும். நம்பிக்கை இருக்காது, தன்னம்பிக்கைங்கிறோம்ல, அந்த தன்னம்பிக்கை வந்து மெயின்ஸ் பேப்பரை பார்க்கும்போது முதல் கொஸ்டின் படிக்கும்போது தெரிஞ்சிடும். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கு, அந்த ஒவ்வொரு வார்த்தையை நம்ம நச்சுன்னு சொல்லுவோம்ல, நச்சுன்னு கொடுத்து அந்த பாயிண்ட் கொடுத்து லாஸ்ட்ல கன்க்ளூஷன் கொடுக்க வரும்போது நமக்கு டக்குன்னு அப்பவே தெரியும். அது மெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயின்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது அடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தா போய் யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் லாஸ்ட் ப்ராசஸ். அது நமக்கு இதெல்லாம் முடிஞ்சு நம்ம பேரு நமக்கு இதெல்லாம் ரோல் நம்பர் வந்தா மட்டும்தான் அதெல்லாம். சில பேர் லாஸ்ட் ப்ராசஸ் நேரத்துக்கு அப்படியே பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸா ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியம். காலைல தூங்கி பேப்பர் படிக்கணும்னா அது எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லை மொபைல் ஏதாவது படிக்கணும்னா மொபைல் பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்க. சோசியல் மீடியா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது படிக்கிற சம்பந்தமா யூஸ் பண்ணிக்கோங்க. அது சம்பந்தமா ஏதாவது ட்விட்டர் பாக்குறீங்கன்னா அது சம்பந்தமா நிறைய வருது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இது பண்ணுங்க. சிஸ்டத்தை பிளே பண்ணாம சிஸ்டத்தை நம்பி படிங்க. எனக்கு அதான் முதல் முக்கியம். முதல் டிஎன்பிஎஸ்சி சிஸ்டத்தை நம்பணும். அது மாதிரி நம்பிக்கை வச்சாதான் நம்ம படிக்க முடியும். ஓகே நம்ம நல்லா தான் படிக்கிறோம், நமக்கு வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வேற எதிர்பார்க்குறீங்களா? நானே நிறைய பேசிட்டேன், நிறைய சொல்லிட்டேன் நானே எல்லாத்தையுமே. கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா அப்புறமா கேளுங்க. எக்ஸாம்பிள் 2 hours படிக்கணுமா கேட்குறீங்களா? 2 hours படிக்க முடியுமா? நம்ம சொல்றதை நீ எப்படி நம்புவீங்க? நம்மளால ஒரு 2 hours பேசாம ஒரு புக்கை கையில வச்சுக்கவே முடியாது. 12 hours சும்மா அது இப்ப நான் பாஸ் ஆயிட்டேன், ஒரு நாளைக்கு 15 hours படிச்சா அப்படி நீங்க நம்பதான் செய்வீங்க. 12 hours அவங்களுடைய சும்மா கமெண்ட் ஸ்டார்டிங்ல வந்த புதுசுல யாரும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல நீங்க வந்த புதுசுல பேப்பர் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 7 மணி நேரம் ஆகும். சின்சியரான ஆஸ்பிரண்ட் தான் பேப்பர் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு 7 மணி நேரம் ஆகும். நான் காலையில் 7 மணிக்கு எடுத்தேன்னா நான் 12 மணிக்கு படிப்பேன். அவனே சொல்லிட்டு இருப்பான் பொழுது மணிக்கு பேப்பரே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால அதுக்கே 7 hours சின்சியரா உள்ளவங்க இருக்கு. அப்புறம் படிச்சு நம்ம கீழே வர்றதுக்கு 2 hours ஆகும். அது 2 hours அதெல்லாம் சும்மா மித்த வேலை. அதில் நமக்கு வந்து நீங்க 5 hours 6 hours உங்களால படிக்க முடிஞ்சதுன்னா அது போதும். அன்னைக்கு நீங்க என்ன படிக்கணும் டார்கெட் வச்சுட்டீங்களோ அதை படிச்சுன்னா நம்ம மனசாட்சிக்கு படிச்சோம்னா போவாங்க. எனக்கு இந்த அட்டம்ப்ட்ல எனக்கு அடுத்த அட்டம்ப்டும் அப்போ எனக்கு எப்போ என் பேர் சர்வீஸ்ல என்ன பெரிய நேம் வரணும். நீங்க அது பொறுமையா பொறுப்போட படிங்க, கண்டிப்பா வந்துடலாம். நீங்க 12 hours அதெல்லாம் பத்தி யோசிக்காது. நேரம்ங்கிறது நமக்கு எப்ப காத்திருக்கோ கண்டிப்பா அப்ப கை கொடுக்கும். அப்படிதான் இப்ப எனக்கு கை கொடுத்துருக்கு நேரம். நான் ஏன்னா அந்த நேரத்தையும் காலத்தையும் நம்பி இருந்தேன். ஒரு நாளும் தலையில விடல. இப்ப அடுத்த அட்டம்ப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதனால நேரம்லாம் அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நமக்கு எல்லாமே தேடி வரும் உழைச்சோம்னா. நானே கேட்க ஒரு ஆளா கேட்பேன். கேளுங்க. நியூவா ஒரு ஹஸ்பண்ட் இப்பதான் புக் பண்றாங்க. அவங்க 3 months புக் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். போன அட்டம்ப்ட்ல எல்லாம் இப்ப குரூப் 2 பாத்துட்டீங்கன்னா ஒரு 5-6 பேர் நானே பேப்பர் எவாலுவேட் பண்ணியிருக்கேன். அவங்க ரைட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப கூப்பிட்டு கேட்கும்போது அதான் நான் 2 மாசம் தான் படிச்சேன். ஜென்ரல் தமிழ் மட்டும் படிச்சேன். ஜிஎஸ் வந்து படிச்சுக்கிட்டு அதை படிச்சு பாஸ் ஆகணும்னு சொன்னாரு. அதே மாதிரி குரூப் 1 இப்ப நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இப்ப ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும்னா டெஸ்ட் மட்டும் போட்டா போதும். டெஸ்ட் நீங்க பேசிக்ஸ் ஏதாவது புக் படிக்கிறீங்க இல்லையா, அது படிச்சு அந்த ப்ரிலிம்ஸ் ஆன்சர் பண்ற விதத்தை கத்துக்கணும். அது ஆன்சர் தெரியவே இல்லை, இது இந்த ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கலாம், இது கொஸ்டின் இப்படி கேட்டிருக்குன்னா நம்மளே அந்த லாஜிக்கை அப்ளை பண்ணி எலிமினேட் பண்றதுக்கான அந்த வழி தெரியும். அது தெரிஞ்சாலே உங்களுக்கு 3 months 2 months அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதான் கண்டிப்பா தாராளமா நீங்க ஈஸியா மத்தவங்க எல்லாம் நிறைய படிச்சு வச்சு ரிவைஸ் பண்ண முடியாம போட்டு குழம்பு போய் உட்காந்துருப்பாங்க. படிச்சதை நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஸ்டின் என்ன ஆன்சர் பத்தி அதை பத்தி யோசிக்காம நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் உண்மையா வரல கொஸ்டின் கஷ்டமும் இதை நினைச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 3 மாசம் டக்குன்னு வராங்க பாத்தீங்களா, அவங்க தான் எது தேவையோ அதை மட்டும் படிச்சு அதை மட்டும் கிளியர் பண்ணி டக்குன்னு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல சர்வீஸ் 27 வருஷம் ஓடி போயிடுவாங்க. அது நல்ல அட்வான்டேஜ் ஆனது சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி கண்டிப்பா எல்லாமே பாஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்.
எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் ஒரு நாள் இந்த டிஎஸ்பி அவன் நினைச்சு கூட பார்க்கல. அவனுக்கே தெரியும் ஜெயில் போகணும்னு இருக்கேன். கன்சிஸ்டன்சியா பிலிம்ஸுக்கு நம்ம மனசாட்சிக்கு 20 மணி நேரம் படிக்கணும். அவங்க நமக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க ஆனஸ்டியா நான் சொன்ன மாதிரி சின்சியாரிட்டியா நம்ம படிச்சோம்னா நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். நம்ம அடுத்தவங்க பார்க்கறதுக்காக பொழுதுனையும் படிச்சுட்டே இருக்க ஒரு குரூப் இருக்கும். பொழுதுனையும் படிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்க ட்ரை பண்ணும். சில குரூப் வந்து அவங்க பேசுறதுக்காகவே சப்ஜெக்டை படிச்சுட்டு அவங்க போட்டி போட்டு பேசி நான் சொல்றதும் கரெக்ட்னு சண்டை போடுற ஒரு குரூப் இருக்கும். அதெல்லாம் ஹானஸ்டி கிடையாது, சின்சியாரிட்டி கிடையாது. அந்த மாதிரி குரூப் வந்து இங்க எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்றது இந்த மாதிரி குரூப் எங்க கேள்விப்பட்டிருக்கேன், நமக்கே தெரியும். அதனால அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. மற்றவங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பதில் கிடைச்சிச்சா? ஆமா, இப்ப பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தேன். இப்ப லாஸ்ட் பார்த்தா நிசார்னு ஒன்று கேட்டிருந்தேன். எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல. அதுக்கப்புறம் நிசார்ல நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்ற ஒரு சேட்டலைட். அது எஸ்பெஷலி 3D இமேஜ் வச்சு பண்ணுவாங்க போல. இன்னும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் தான். அப்புறம் வந்து ஏதோ பயோ சென்சாரை பத்தி கேட்டிருந்தாங்க. சென்சார்னா என்ன நமக்கே தெரிஞ்சா போதும். நம்மளே இமேஜினேஷன் ஒரு படம் போட்டு இருக்கு. அது சயின்ஸ் பேக்ரவுண்டு நான் சயின்ஸ் பேக்ரவுண்டு அப்படிலாம் தேவையில்லை. நியூஸ் படிச்சா பேசிக்கா இருக்கிற மாதிரி கொஸ்டின் செட் பண்றாங்க. அது கொஸ்டின் சிலபஸ் வந்து ஃபுல்லா புக்கா இருந்தா கூட உங்களுக்கு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கறாங்க. அது சம்ம லிங்க் பண்ணி இந்த சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிசி வச்சு எதை கேட்கற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தோம். அது ஒன்றும் பெருசா இருக்காது. நம்ம நீங்க டெஸ்ட் ஏதாவது ஜாயின் பண்ணி பிலிம்ஸ் முடிச்சுட்டு அது மெயின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து பிக்கப் ஆயிடும். எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிக்காதவங்க அதை சொல்லுங்க போதும். நீங்க மட்டும் இன்ஜினியரிங் படிக்காதவங்களா? நான் இன்ஜினியர்ஸ் மட்டும் கேட்டேன். ஏன்னா இன்ஜினியர் எல்லாரும் இருக்காங்க. மாறி சயின்ஸ் ஃபுல் மார்க். ஏதாவது மேகசின் படிங்க, அதாவது எங்க கம்பைல் பண்ணி போட்டிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு, அது படிச்சுன்னா போதும். அதுல இருந்து கொஸ்டின் கேட்பான். மற்றவங்களுக்கு டவுட்டு ஃபுல் டைம் படிக்கிறவங்கன்னா ஓகே. நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் போயிட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் எப்படி? கிட்ஸுக்கு தானே குழந்தை தூங்க வச்சுட்டு படிக்கணும். சீக்கிரமே அவங்களுக்கு வந்து போன் கையில கொடுத்தாங்க இப்போதைக்கு டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க ஆக்சுவலா ஒர்க்ல டயர்ட் ஆயிடுவாங்க. டைம் மேனேஜ்மென்ட் பண்ணுங்க. இப்போ டைம் மேனேஜ்மென்ட் டாப்பர் பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கு அன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸ்பெஷல் கிட் வேற. அவங்கள ஒரு கிட் வந்து ஸ்பெஷல் கிட். அவங்க ஆனாலுமே படிச்சாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு 4வது மெயின்ஸாமா 3வது இன்டர்வியூ. அவங்களுக்கு கிட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. 2017ல இருந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. 6-7 வருஷம். அவங்க பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்களே இப்ப தமிழ்ல டாப்பர் வந்தாங்க. இப்ப எல்லா நியூஸ் பேப்பரும் எனக்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. நியூஸ் செவன்ல எல்லாம் வந்தாங்க டிவில பாத்தீங்கன்னா. அது ஃபேமிலி அதெல்லாம் டீம் மிஸ் பொறுத்த மட்டும் டாப் ரேங்க் ஆடுவாங்க. நீங்க பார்க்கத்தான் செய்வோம் நம்ம. ஆனா சொல்லுவாங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தை இருக்கு குடும்பம் இருக்கு அதெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. ஹவுசிங் போனா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா விமன்ஸ்ல 90% பேர் வந்து மேரிட் தான். இல்ல அது ஒரு ஹர்ட்ல அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா? அது எடுக்க அது வீட்ல வந்து அவங்க கணவர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஒரு அக்கானா எம்எஸ்சி வந்து டீச்சர் போல. அவங்க 39 வயசுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த டிஎம்பிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போல. யாரப்ப கேட்டீங்களா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்? அவங்க 3 மாசம் தான் பிலிம்ஸே படிச்சாங்க. அன்னைக்கு தான் சொன்னாங்க ஒரு அக்கா வடிவம். அவங்க 3 மாசம் தான் பிலிம்ஸ் படிச்சிருக்காங்க. மெயின்ஸ் இங்க ஒரு இடத்துல போய் டெஸ்ட் படிச்சிருக்காங்க. தமிழ்ல தான் எழுதிருக்காங்க. அன்னைக்கு கவுன்சிலிங்காலே பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. இப்படி நர்வஸா பயந்து உட்காந்துருந்தாங்க. டவுட்ல இருந்து போஸ்டிங் கிடைக்குமான்னு தெரியல. கண்ணெல்லாம் கலங்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் எனக்கு பின்னால்தான் போனாங்க. அவங்களுக்கு கமர்ஷியல் டேக்ஸே கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே. அன்னைக்கு பார்த்தவங்க பேசுறதை கேட்டாவே ரொம்ப இதாக இருந்தது. அவங்க கரஸ்லயே படிச்சு ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க பிரைவேட்ல. அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் 3 மாசம் பிலிம்ஸ். மெயின்ஸ் எங்கேயோ நல்ல கைடன்ஸ். மெயின்ஸுக்கு நல்ல கைடன்ஸ் தேவை ரிட்டர்ன் பிராக்டிஸ்க்கு. அப்பதான் நம்ம நம்பி கான்ஃபிடண்டா இருக்கு. அதான் ஆண்களோட பெண்களுக்கு தான் ரொம்ப உந்து சக்தியா இருக்கும். ஆண்கள் என்னைக்குமே
சர்வீஸ் வாங்கி தான் ஆகணும். ஈக்குவாலிட்டி பேச வரல, ஜென்ரலா சொல்றேன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா? எதனா டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எதனா டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, சார் சொல்லுவாரு. நீங்க டிஎஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. வேற ஏதாவது புக்கு படிக்கிற சோர்ஸை பத்தி ஏதாவது டவுட்னா கேளுங்க. என்ன சப்ஜெக்ட் இருக்காங்க சொல்லுங்க. சிலபஸ் டீகோடிங் பண்ணி லைக் புக்ல எங்க இருக்கோ அந்த மாதிரி. சிலர் என்ன பண்றாங்கன்னா புக்கை மட்டுமே படிக்கிறாங்க. எப்படிதான் படிக்கணும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பொறுத்த வரைக்கும். ஸ்கூல் புக்கை வச்சு ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணி பேசிக்ஸ் மட்டும் படிச்சுக்கணும். பேசிக்ஸ் வந்து விஷயத்தை உருவாக்கிட்டீங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்லிமெண்ட் ஹோம் ஆஃப் என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு கீவேர்டு வந்து ரெஸ்பான்சிபிள். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி லோயர் கோர்ஸ், இல்லைன்னா லோக்சபா சொல்லிப்போம். அது கீவேர்டு வந்து இந்த ரெஸ்பான்சிபிள். அந்த கீவேர்டு பேசிக்ஸை மட்டும் நீங்க ஸ்கூல் புக்ல பேசிக் கற்றுக்கணும். அதை வச்சு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் கேட்டுருப்பாங்க. அது பேசிக்ஸ் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்ல பேசிக்ஸ் அது சோர்ஸ் படிச்சிட்டோம். இப்போ அது சம்மந்தமாக ஏதாவது நியூஸ் பேப்பர் ஏதாவது வந்திருக்கும். இப்போ அடிக்கடி நம்ம பார்க்குறோம், அங்கங்கே ஏதாவது டசல் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் கவர்னர் நிறைய பார்ப்போம், நியூஸ் பேப்பர்ல படிப்போம். அப்போ இந்த மாதிரி கீவேர்ட் எல்லாம் ஆன்சர் ஆர்டிகல் எழுதுவாங்க. அப்போ நம்ம அதை அப்ளை பண்றதுக்கு அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்கூல். அதை படிச்சு நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம்னா போதும். அது சம்மந்தமா சில வேர்டு நியூஸ் பேப்பர்ல வந்ததுன்னா அதே நோட் பண்ணி வச்சுக்கணும் அடிஷனலா. அது மெயின்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒன்னோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஃபினான்ஸ் ஃபண்ட் அலோகேட் பண்றது அப்படின்னு ஒரு 7 ஆப்ஷன் இருக்குது. நமக்கே தெரியும் ஃபினான்ஸ் கமிஷன் தான் ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. அது எந்த நோட்ஸ்லயுமே எங்கேயுமே கிடையாது. அப்ப அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்றோம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் தெரியும். காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அது நிதியாக கிடையாது. அதுல பிட்வீன் ஸ்டேட்டுக்குள்ள வந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். அப்ப அந்த வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் அது வந்து ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். அப்ப பார்த்தாலும் அது ஈஸியான கொஸ்டின். எக்ஸாம்பிள் நீங்க கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல எடுத்திருக்கிற அந்த நோட்ஸ் பிளஸ் நீங்க சோர்சஸ்ல ஃபிலிம்ஸ்ல படிச்ச நோட்ஸ் இதெல்லாம் எப்படி பயன் பண்ணி அந்த ஏன்னா நம்ம தெரியுதுன்றதுக்காக 4 பக்கம் 5 பக்கம் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்த கொஸ்டின் பண்ண முடியாது. எப்படி லிமிட் பண்ணி கரெக்டான அவங்களுக்கு தேவையானது கொஸ்டின் பண்ண முடியாது. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரீசெண்ட் டேஸ்ல வந்து சானிடேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ரூல்? சானிடேஷன் என்ன அர்த்தம்? ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதை இன்டெரக்டா மெயின்டைன் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுல இருந்து. அப்ப அது சிலபஸ்ல அந்த வார்த்தை இருக்கு, ரூரல் சானிடேஷன்ங்கிற வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுலயே சோசியல் இஷ்யூஸ்ல பேப்பர் 1 இருக்கு. அப்புறம் நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் படிச்சு வச்சிருப்போம். 2015 அக்டோபர் இந்த மாதிரி தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதோட மெயின் எய்ம் என்னன்னா மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஐஇசின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் கீ வார்த்தை. அப்புறம் பிஹேவியர் சேஞ்ச், இந்த மாதிரி ஒரு 5 வார்த்தை இருக்கும். இதுதான் ஒரு மெயின் எய்மே. ஸோ இது மூலமா தான் மக்கள் மாற ஆரம்பிச்சாங்க. நம்மளாதான் இந்த ஸ்கீம் பத்தி படிச்சு வச்சிருக்கோமா, சிலபஸ்ல படிச்சிருக்கோம். இப்போ கொஸ்டின் இப்படி இன்டெரக்டா கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் ஆன்சரா இருக்குமோ நம்ம தைரியமா கான்ஃபிடண்டா எழுதலாம். நான் இப்படி எழுதுவேன், நீங்க ஒரு மாதிரி எழுதலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. சில பேர் காந்தியோட கோட்டை போட்டு எழுதுவாங்க, காந்தியை சுத்தமான இந்தியா முக்கியம் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச்ல எழுதுவாங்க. அது முக்கியமா பார்த்தா இப்ப பெண்களோட சுமையெல்லாம் குறைச்சிருக்குங்கிறாங்க. அப்புறம் வந்து இதை மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கு. இப்போ ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் குறைக்கிறதுக்கு நிறைய ரோபோட்டிக்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டெக்னாலஜிக்கல அந்த ஆங்கிள் எழுதலாம், சோசியல் ஆங்கிள் எல்லா ஆங்கிலுமே ஒரு ஹோலிஸ்டிக்கா எழுதணும். இந்த ஹோலிஸ்டிக்கா எழுதினாலும் நம்ம இன்டர்வியூல பேசும்போது ஹோலிஸ்டிக்கா விஷயத்த பேச முடியும். இப்போ நான் நிறைய ஒரு 10-12 மார்க் இன்டர்வியூ போனேன். எல்லா இன்டர்வியூமே நான் பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பா இன்டர்வியூல ஃபுல் மார்க், மெயின்ஸ்ல எப்படி எழுதுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஹோலிஸ்டிக்கா நம்ம எழுதும்போது அந்த பேசுறதுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கா நமக்கு லீவ் கிடைக்கும் ஒரு விஷயத்தை. அப்படி நம்மளாம் லீவ் பண்ணி ஓப்பன் மைண்டடா பிரிஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க, முன்கூட்டியே கணிச்சு வச்சுக்கிட்டு இப்படித்தான் போறது அப்படிங்கிறது கூடாது. மெயின்ஸை பொறுத்த மட்டும் சரி, பிலிம்ஸை பொறுத்த மட்டும் சரி, இப்படிதான் கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோங்கிறத பிரிஜுடிஸா இருக்கவே கூடாது. அது வந்து பொதுவாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ற மட்டும் இல்ல, நம்ம எந்த லைஃபுக்கும் என்னைக்குமே அது கஷ்டம் தான். வேற உங்களுக்கு டவுட்? உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் எல்லாருமே சோர்ஸ் தான் பெரிய டவுட்டாவே இருக்கு. இல்லைங்க, இப்ப உங்களுக்கு இந்த 3 மாசம் இருக்கிறனால ஏதாவது புக்கு கம்பைல் பண்ணி ஏதாவது நோட்ஸ் மாதிரி இப்போ இன்ஸ்டியூட்ல நோட்ஸ் கொடுத்தா அதே படிச்சுங்க. இப்போ பெரும்பாலும் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வந்து ஸ்கூல் புக்ல வந்து எல்லாமே நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க எங்க போய் எங்க எத்தனை லட்சம் கட்டி எங்க படிச்சாங்க அதை தாண்டி யாருமே போக மாட்டாங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி பேசிக்ஸ் போக மாட்டாங்க. அது பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க
நான் 90 நாள்ல வந்து ஜூலை 13 தான் பாஸ் பண்ணணும்லாம் இல்லை. நீ குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த ஜூலை 13 இல்லை அப்படிங்கிறத நீங்க அதெல்லாம் இப்பவே முடிவு பண்ணிக்கலாம். இது நம்ம கையில இல்லை. நெகட்டிவா சொல்ல பாசிட்டிவ் ஆங்கிள் எதிர்பார்ப்பு இல்லாம போக சொல்றேன். இந்த இதில் கிளியர் பண்ண முடியலைங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நம்ம மைண்டை வந்து நம்ம அதுக்காகவே முன்கூட்டியே நினைவு நம்பிக்கையில தானே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு மனசு பதட்டப்படும்ல. சில பேர் அழுக ஆரம்பிச்சிடுறாங்கல்ல, அதுக்காக வராம இருக்கிறதா சொல்றேன். ஏன்னா நம்ம அந்த ஃபீல்ட்லயே நிறைய பேர் நிறைய நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் நல்லா கான்ஃபிடண்டா படிங்க. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு. ஒரு வசனம் சொல்லுவாங்க, திட்டமிட்டு உழைத்தால் திசைகள் ஒரு வெற்றின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 8 திசைன்னு சொல்லுவாங்கல்ல, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து. அப்ப நார்த் வெஸ்ட் மொத்தம் 8ஆ பிரிப்பாங்க. அதாவது 360 ஆங்கிள் திட்டமிட்டு நம்ம இது பண்ணோம்னா பிளான் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லாருனாலே முடியும். ஸோ அப்போ அதுக்கு வந்து கல்வி தான் பேசிக்ஸ் முக்கியம். ஸோ அந்த கல்வி நம்மகிட்ட என்ன பேசிக்கான கல்வி இருக்கோ அந்த கல்வியை அப்ளை பண்ணி நம்ம படிச்ச கல்வி நம்ம சொசைட்டிக்கு போய் சேரணும். மக்களுக்கு நம்ம கிராமத்துல இருந்து வருவோம், எங்க டவுன்ல இருந்து வந்திருப்போம். ஸோ அது வந்து நம்மளுடைய கல்வி நம்மளுடைய இதெல்லாம் போய் மக்களுக்கு சேரணும். அப்போ நம்ம படிச்ச கல்விக்கு வந்து மரியாதை கிடைக்கும், ஒரு சொசைட்டில வந்து அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ எல்லாரும் அதை மைண்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு இந்த சின்மய அகாடமியில் கொடுத்துருக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டு உங்களுக்குள்ள ஃபேக்கல்ட்டிலாம் நல்லா டெவலப்டு ஃபேக்கல்ட்டியா நம்ம மூளையை போட்டு அப்படியே அரிச்சு எடுத்துருங்க. எது யாரையும் சும்மா விட்டு வைக்காதீங்க. எடுத்து லேர்ன் பண்ணிட்டு நல்லா கான்ஃபிடண்டா இது படிங்க, தைரியமா படிங்க, கன்சிஸ்டண்டா இருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம், சின்சியரா இருங்க. மற்றவங்க அது இது சொல்றாங்கன்னா யாருக்குமே காதையே கொடுக்காதீங்க. சொன்னா சொல்லிட்டு போங்க, அது பிடிச்சாலும் நீங்க இருந்துட்டு போங்க. நான் சொன்ன கூட நீங்க ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு எது சொல்லுங்க அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். அதான் கொஞ்சம் முக்கியம். நமக்கு தனித்துவம் தான் இங்க முக்கியம். பிசிக்கல் ஃபிட்னஸ் சென்டர் பண்ணி பாடி நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுங்க. சாப்பிட்டு எதிர்த்து பாருங்க. வேற ஏதாவது டவுட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க, இது வெள்ளத்தால் அழியாது, இவன் தகளால் வேகாது, வேந்தராலும் குடுக்க குடுக்க குறையாது அப்படிங்கிறது கல்வின்னு. எல்லாமே கல்வி தானே முக்கியம். கல்வி தான் அழியாத சொத்து. நம்ம எல்லாம் கல்வித்துறையில தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கல்வியை நீங்க என்ன கல்வி ப்ராப்பரா கத்துறீங்களோ அந்த கல்வியை யூஸ் பண்ணி உங்க அறிவை யூஸ் பண்ணி அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு சேவை செய்துருவாங்க. நம்ம பார்த்து அப்படிதான் பேசி குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆசை டிஎஸ்பி ஸ்பீக் ஆகிட்டு இல்லையா? ஸோ அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை சின்மையா நன்றி. சரி, இருக்காரா சார்? ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா ஆஸ்பிரன்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம செஷன் முடிச்சிடலாம் வித் ட்ரெயின். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.